வணக்கம் விஷன். வணக்கம். இந்த விஷன் டாக்ஸ் வந்து இயக்குனர் கே. எஸ். ரவிக்குமார் சாரோட பர்த்டே ஸ்பெஷலா தான் இருக்க போகுது. எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு டைரக்டர். சினிமா ரசிகர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட்டான டைரக்டர். இண்டஸ்ட்ரிக்குள்ளேயுமே எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு பெர்சனாலிட்டின்னே சொல்லலாம். ரஜினி சார், கமல் சார்ல ஆரம்பிச்சு விஜய், அஜித், சிம்பு, சூர்யா சூர்யா. வரைக்கும் எல்லாருக்குமே ஹிட் படங்கள் குடுத்துருக்காரு. அவரோட எல்லா படங்கள் பத்தியுமே பேசணும். முக்கியமான படங்கள் பத்திலாம் பேசணும். பட் அவரோட படங்களே உங்களுக்கு மோஸ்ட் ஃபேவரைட் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது அப்டின்னா எது சொல்லுவீங்க? பொதுவா கே.எஸ். ரவிக்குமார் அப்படின்னு சொன்னது நம்ம வந்து ரஜினி சார் கூட நெறைய படம் பண்ணியிருக்காரு. கமல் சார் கூட 5 படம் பண்ணியிருக்காரு. சரத்குமார் சார் கூட 10 படம் பண்ணியிருக்காரு. ஆமா. அந்த காம்பினேஷன் பேசுவோம். அப்புறம் அஜித்துக்கு 2 சூப்பர் ஹிட் படம். விஜய் கூட ஒரு படம் பண்ணியிருக்காரு. விஜய், அஜித் 2 பேருமே டைரக்ட் பண்ண ஒரு முக்கியமான டைரக்டர். இந்த மாரி தான் நம்ம பேசுவோம். ரொம்ப வருஷம் ஃபீல்ட்ல இருக்காருங்க. இப்படி தான் பேசிட்டு இருப்போம். பட் எனக்கு இது எல்லாமே நல்ல படங்கள் நெறைய இருக்கு. பட் என்னோட மோஸ்ட் ஃபேவரைட் அப்படிங்கிறது வந்து அவர் கார்த்திக் சார் கூட பண்ண பிஸ்தா. ஆ. அல்டிமேட். அட்டகாசமான படம். ஆமா. அல்டிமேட்டான படம். சூப்பர் ஹிட் மூவி கூட. ஆக்சுவலி படம் வந்து டைரக்டர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஹீரோ கார்த்திக் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு வாரத்துல ஷூட். கதையே இல்லையாம். இத கார்த்திக் சார் ஒரு இன்டர்வியூல சொல்லி சிரிச்சுட்டே பேசினாரு. கே.எஸ். ரவிக்குமாரும் சொல்லியிருக்கிறாரு. கதையே இல்ல, இப்ப என்ன கதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஒரு தெலுங்கு படம் ரீமேக் இருக்கு ஆக்சுவலா. இவருக்கு ரீமேக்னா அப்படியே ரீமேக் பண்ற கதையெல்லாம் கிடையாது. அந்த ஐடியாவை எடுத்துட்டு இவர் ஒன்று பண்ணுவார்ல, அது மாதிரி தான். சரி இதை பண்ணிடுவோம், இது நல்லா இருக்கும், கார்த்திக்கும் செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பார்த்துட்டு ஓகே ஓகே ஃபைன் போலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாரத்துக்குள்ள டிசைட் பண்ணி அதுக்கப்புறம் ஓவரால் ஸ்கிரிப்ட்லாம் ஓரளவுக்கு பண்ணி அப்படி ஸ்பாட்ல போய் தான் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. சரி, கார்த்திக் சார் மாதிரியான பெர்ஃபார்மர் கையில இருக்கும்போது நீங்க என்ன வேணா பண்ணிட முடியும்னு இருக்குல்ல. அதுவும் இந்த படத்துல எனக்கு தெரிஞ்ச கார்த்திக் சார் நிறைய படம் பண்ணியிருக்கிறாரு. இது அவருக்கு ஒரு மாதிரி யூனிக்கான கேரக்டர். ஆமா, ஆமா. ஒரு மாதிரி அப்பாவியே இருந்துட்டு நிறைய பொய் சொல்லுவாரு, பின்னாடி நிறைய வேண்டாவெல்லாம் காட்டுவாருங்கிறது. பட் இது அதோட ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல். அப்படியே இன்டர்வலுக்கு அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படியே மாறுறது ஒண்ணு இருக்குல்ல, அல்டிமேட்டா இருக்கு. முன்னாடி மாலையெல்லாம் போட்டு அவ்வளவு பவ்யமா ஐயப்பன் பாட்டுலாம் பாடிட்டு உனக்கு தான் இந்த இன்டர்வல் சீன் உனக்கு தான் தெரியுமே, நான் மாலை போட ரொம்ப பொட்டி பாம்பா அந்த இடத்துல அந்த டைம்ல வந்து மாட்டிக்கிட்டாங்கப்பா என்ன நம்பின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நக்மா பார்த்து பேசுற சீன் இருக்குல்ல, இருக்குது ஆள் ஒருத்தி இருந்தாலும் என் பேரை சொல்லி அதே மாதிரி ரவுடி என்ன இவ கொஞ்சம் வெள்ள அவ்வளவுதான் ஒரு புருஷங்காரன் எந்திரிச்சு பேசி உட்காந்து எந்திரி அப்படி. அங்க இருந்து அந்த படமே பாத்தீங்கன்னா அப்படி மணிவண்ணன் கூட சேர்ந்து வேற மாதிரி எடுத்துட்டு போவாப்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் உட்கார்ந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே, சர 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 சரன்னு போகும். அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே. கார்த்திக் சாரோட பெர்ஃபார்மன்ஸ். மணிவண்ணன் சார் சொல்லணும்னா அவரோட இன்ட்ரோ சீன், அந்த இன்ட்ரோல கல்யாணம் நடக்கும்போது ஒரு ஜெயிலையும் தப்பிச்சு வர்ற சீன், போலீஸ் வேன் துரத்திட்டு வந்துட்டே இருக்கும். ஒரு வண்டி வந்து இப்படி திரும்பும், இங்க ஒரு ரோடு இருக்கும், மணிவண்ணன் இங்க ஓடிடுவாரு, போலீஸ் வேன் அங்க போய் ரிட்டர்ன் வந்து ஹே போலீஸ் ஐ எம் ஹியர் மேன் அப்படின்னு இங்க ஓடுவாரு. அப்புறம் வண்டி அவரை திருப்பி துரத்திட்டு ஓடுங்கிற ஒண்ணு இருக்குல்ல. அந்த மாதிரி நிறைய ஹியூமர், எல்லா சினிமா ஹியூமர் தான். ஃபர்ஸ்ட் உள்ள வருவார், அந்த ஃபேக்டரிக்குள்ள வந்து ஒரு பவ்யமா பார்த்துட்டு பயந்து என்ன எப்படி இருக்கிறாங்க, இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, வேலை செய்ய மாட்டேங்கன்னு பயந்து பண்றது. நக்மா வந்து ஆள் வச்சு அடிக்கிறது, அதுல வந்து ரொம்ப பயந்து போயிட்டு ஒரு சீன்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருப்பார்ல. இவ்வளோ சீன் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல, செகண்ட் ஹாஃப்ல அப்படியே மாறி வேற ஒன்று பண்றது இருக்குல்ல. ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். எதுக்கு நான் இந்த படத்தை ஃபர்ஸ்ட் பேசுறேன் அப்படின்னா, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கேஸ் ரவிக்குமார் அப்படின்னா நம்ம வேற நிறைய படங்கள், படையப்பா, முத்து, தெனாலி, தசாவதாரம்னு பேசிட்டு இருக்கும்போது இதெல்லாம் ரொம்ப முக்கியமான படம். நாட்டாமை பத்தி பேசுவோம், நட்புக்காக பத்தி பேசுவோம், இதை பேசுறது இல்லை நிறைய பேருங்கிறதுனால அதை பேசுறேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். கே.எஸ். ரவிக்குமாரோட பர்த்டே அன்னைக்கு நம்ம ரசிகர்களுக்கு வந்து இந்த படத்தை எல்லாரும் பாருங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ட்டு நம்ம வந்து ரெஃபர் பண்றதுக்காக தான் அந்த படத்தை ஆரம்பிக்கிறேன். நிச்சயமா. ஸோ அது ரொம்ப முக்கியமான படம். அதுக்கப்புறம் அவரோட காம்பினேஷன்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கமல் சார் கூட காம்பினேஷன் பேசியானோம். நீங்களே நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கீங்க, ஒரு அந்த லேட் 80ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் சீரியஸான ஃபிலிம்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் பண்ணணுமேன்றதுக்காக கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருந்தப்போ அவர் சூஸ் பண்ண முக்கியமான ஒரு இயக்குனர் வந்து கே.எஸ். ரவிக்குமார் அவர்கள் தான். அவரோட காம்பினேஷன்ஸ் எல்லாமே சூப்பர் ஹிட் படங்கள் தான். அந்த படங்கள் பத்தி ஆமா. இப்போ கமல் சார் வந்து ஒரே டைரக்டர்ஸ் கூட நிறைய படம் பண்றது ரொம்ப கம்மியான. இப்ப சிங்கீதம் சீனிவாசராவுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய படம் பண்ண டைரக்டர் இவராக தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கம்ஃபர்ட் ஜோன் ரொம்ப முக்கியம். கமல் சாரோட நமக்கே தெரியும், எத்தனையோ இளம் டைரக்டர்கள்லாம் போயிட்டு மொக்க வாங்கிட்டு வெளியே வர்றது, இல்ல சண்டை போட்டு வெளியே வர்றது, செட் ஆகாது. ஒரு படத்துக்கு மேல அவர் கூட இன்னொரு படம் பண்ண முடியாத ஒரு சூழல்லாம் இருக்கும். அது கமல் சாரோட தப்பும் கிடையாது, இவங்களோட தப்பும் கிடையாது. யூசுவலாவே ஒரு பெரிய லெஜெண்டரி பீப்புளை நம்ம டைரக்ட் பண்ணும்போது எல்லாமே தெரியும் அவங்களுக்கு. எல்லாமே தெரிஞ்ச ஒரு ஆள்கிட்ட போயிட்டு நம்ம வந்து எந்த தப்பும் பண்ணிட முடியாது. கிட்டத்தட்ட ஒரு ப்ரொஃபசர் கீழே வேலை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல்ட் இருக்கும்போது நம்ம டெக்னிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸோ அப்போ அந்த டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கா இல்லும்போது சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரும். அப்புறம் கமல் சாரோட தலையீடு இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்க ரொம்ப கிளியரா பர்ஃபெக்டா ஒரு வேலையை செஞ்சுட்டீங்க அப்படின்னா அங்கெல்லாம் தலையீடு இருக்க போறது இல்ல. நம்ம கொஞ்சம் சொதப்பும் போது அவரோட தலையீடு, அவரோட படம் அவர் ஆட்டோமேட்டிக்கா கண்டிப்பா தலையிட்டு வரணும் போது அது ஒரு பிரச்சனையாகும்னாலதான் இவங்களோட இண்டிவிஜுவாலிட்டி போயிருமான்ற ஒரு இன்செக்யூர் ஃபீல் வரும். அவருக்கு தலையிடாமல் இருக்க முடியாதுங்கிற ஒரு இவ்வளவு விஷயம் இருக்கிறதுனால நிறைய டைரக்டர்ஸ் வந்து கமல் சார் மாதிரியான ஆளுங்க கூட தொடர்ச்சியா படம் பண்ண முடியாது, கஷ்டம். பட் ஏன் கே.எஸ். ரவிக்குமார் அவர்கள் நிறைய நிறைய படங்கள் பண்ணார் அப்படின்னா,
அவர் டைரக்டருங்கிறத தாண்டி அவர் பர்சனாலிட்டியாக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாலிட்டி. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டை ஹேண்டில் பண்ணுற விதம், எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் அதை ரொம்ப ப்ரீ பிளான்டாக, ப்ரீ ப்ரொடக்ஷனில் பக்கா பிளானோட இருந்து கரெக்டான பட்ஜெட்டில் சொன்ன டைமில் அவ்வளோ வேகமாக ஷூட் பண்ணி அதை எடுத்து கொடுக்குற ஸ்டைல் ஒன்று இருக்குல்ல. நீங்கள் படம் கமர்ஷியலி சக்ஸஸ் ஃபெயிலியர்லாம் தாண்டி சொன்ன பட்ஜெட்டில் சொன்ன டைமுக்குள்ளே படத்தை முடிச்சு கையில் கொடுத்துட்டாவே அவங்க ஆல்ரெடி ஒரு பிளான் போட்டிருப்பாங்க. எவ்வளோ தான் பட்ஜெட், சேட்டலைட் ரைட்ஸு, அந்த ரைட்ஸு, தேட்டர் ரைட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு இது படம் தப்பிச்சிருங்கிற ஒரு ஐடியா வச்சு தான் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இப்போதான் அதெல்லாம் இல்லாமல் சும்மா கண்ட மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. முன்னாடி அப்படி கிடையாது. 2000 வரைக்குமே அந்த சூழல் இருந்தது. படம் கிட்டு ஃப்ளாப் எல்லாம் தாண்டி கையை கடிச்சிடக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்துல பிளான் பண்ணுவாங்க. அதுக்கு ரொம்ப கரெக்டான டைரக்டர் அதை பெர்ஃபெக்டா எடுத்து முடிச்சு கொடுக்கறது ஒண்ணு. ரெண்டாவது டெக்னிக்கலி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். அப்போ கமல் சார் ரொம்ப கிளீனா அவர் டைரக்ஷன், அவர் நடிக்கிற வேலையை மட்டும் பார்த்தா போதும். சினிமா ஆரம்பிக்க முன்னாடி ஸ்கிரீன் பிளேல ஒர்க் பண்றாரு. அவரோட படங்களுக்கு பெரும்பாலும் ஸ்கிரீன் பிளே அவர் தான், டைலாக் அவர் தான் சொல்லும்போது அதெல்லாம் முன்னாடி ஒர்க் பண்ணா கூட, ஷூட்டிங் ஸ்பாட்ல டிஸ்கஷன் இருந்தா கூட அவரோட மெயின் கான்சென்ட்ரேஷன் இந்த டெக்னிக்கல் சைடு போக வேண்டியது இல்லை. அதை கேஸ் ரவிக்குமார் பார்த்துப்பாரு. அதுல ஒரே இல்லை இவருக்கு. அது எந்த ஷாட் எப்படின்னாலும் அவர் பார்த்துப்பாரு. அப்படிங்கும் பொழுது இவர் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்க முடியும். ரெண்டு. மூணாவது, ரொம்ப கமர்ஷியல் வித்த தெரிஞ்ச ஆளு. கமல் சார் மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் வந்து கேஸ் ரவிக்குமார் மாதிரி ஆட்கள் வேணும். ஏன்னா அவர் பாட்டுக்கு ஒண்ணு யோசிச்சுட்டு அது பாட்டுக்கு போற இல்லையா. சார் போதும் சார், லிமிட், ஏன்னா இதுக்கு மேல போனா செட் ஆகாது சார், ஆடியன்ஸுக்கு புரியாது சார் அப்படின்னு சொல்லுவாரா கேஸ் ரவிக்குமார். இன்னும் எப்படி சொல்றீங்க, ஆடியன்ஸ்க்கு ஏன் புரியாம இருக்கேன், ஆடியன்ஸை குறைச்சு மதிப்பிடுறீங்க அப்படி சொல்லல சார். எனக்கே புரியல. அப்ப ஜெனரல் ஆடியன்ஸுக்கு புரியாது, ரொம்ப அஹெட்டா இருக்கு, வேணாம்னு சொல்லிட்டு சண்டை போட்டு கமல் சார் கிட்ட சண்டை போட்டு விவாதம் பண்றதுக்கு அதை இவர் அலோவ் பண்ணணும்ல. அப்ப அதுக்கு அந்த அவ்வளவு டேலண்ட் உள்ள ஒரு நபரா தான் இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி, அதனால அவர் பர்சனாலிட்டியா சொன்னேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டிங்கிறதுனால இவரை தொடர்ந்து படங்கள் பண்ண முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது, படமா நீங்க எடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் படம் அபய் ஷண்முகி. அபய் ஷண்முகிலாம் வந்து அபய் ஷண்முகி படம் பண்ணுங்கிற ஐடியாவே இல்லை. ஆல்ரெடி ரஜினி வச்சு ஹிட்லாம் கொடுத்துட்டாரு. அப்ப நம்ம கமல் சார் கூட ஒரு படம் பண்ணலாம்னு சேர்ந்து ஒரு டிஸ்கஷன் போயிட்டு, ஒரு டிஸ்கஷன்ல உட்காரும் போது கேஸ் ரவிக்குமார் சொல்லியிருக்காரு, கமல் சார்ட்ட போயிட்டு ஒரு கதையை சொல்லிட முடியாதா, இவர் ஒரு கதை சொல்றதுக்குள்ள அவர் ஒரு 10 கதை சொல்லுவாராம். இப்படி ஒரு ஹாலிவுட் படம் இருக்கு, அதை நம்ம இப்படி ஒன்று பண்ணலாம், இப்படி எனக்கு ஒரு நாட்டு இருக்கு, அதை இப்படி பண்ணலாம், இப்படி ஒரு புதுசா ஒன்று பண்ணலான்ட்டு அவர் ஏக்கச்சக்கமா ஐடியா சொல்லிட்டே இருப்பாராம். இவர் அன்பேஷியம் கதை இருக்குல்ல, அதெல்லாம் வந்து கேஎஸ் ரவிக்குமார் கிட்ட முன்னாடியே சொன்னது. கமல் மாதவன் கிடையாது, கமல் சாரும் மோகன்லாலும் சேர்ந்து பண்ற மாதிரி ஐடியா. 2 பேர் ஒரு டிராவல் நடக்கிற கதை. இதுல வந்து ஒரு கேரக்டர் வந்து ஸ்ரீலங்கா இருந்து வர கேரக்டர் ஈழத்தமிழர். 2 கேரக்டர்ல ஒரு கேரக்டர் ஈழத்தமிழர், ஒரு கேரக்டர் தமிழ்நாடு கேரக்டர். இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு டிராவல் ஆகுறாங்க. அது இந்த அன்பேஷியம் பேட்டர்ன்ல. ஸோ இதுதான், இப்படிதான் படம் பண்ணணும்னு நினைச்சிருக்காங்க. அந்த டைம் சூப்பரா இருந்திருக்கும். அந்த டைம் முடியல, அது நடக்க முடியாம போனதால என்ன பண்றாங்க, 2வது தெனாலி வரும்போது சார் அந்த கேரக்டர் கேரக்டர் இதுல பிக்ஸ் பண்ணலாம் சார்னு சொல்லிட்டு அதை வச்சு ஒரு படம் பண்றாங்க. புரியுதா? இந்த மாதிரி கிரியேட்டிவ் சைடு அவ்வளோ. எதுக்கு சொல்ல வந்தா, கமல் சார் இது மாதிரி ஐடியாவை சொல்லிட்டே இருப்பாங்க. கதை சொல்லி உன்னை ஓகே சொல்லுங்க. அப்படி ஒரு டிஸ்கஷன்ல இருக்கும்போது கமல் சார் ரூம்ல இருக்கிறவங்க வெளியே போங்க நினைச்சிட்டு லாக் பண்ணிட்டு ஒரு 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 பீரோ மாதிரி ஒன்று திறந்தாராம். அதுக்குள்ள சின்ன ட்ரா அதை ஓப்பன் பண்ணா, அதுக்குள்ள இன்னொரு குட்டி ட்ரா, அதுக்குள்ள இந்த ஒரு பாக்ஸ் எடுத்து மெதுவாக அப்படி காமிக்கிறாராம் யாருக்கும் தெரியாம. இது யாரு அப்படின்னாரா, தெரியல சார், ஏதோ ஒரு வயசான ஆர்மி மேன் மாதிரி இருக்கு, நல்லா பாருங்க. ஆமா சார், ஏதோ ஒரு ஆர்மி மேன் தான், நான் தான் இது அப்படின்னா. இந்தியன் படத்தோட கெட்டப். அது வரைக்கும் அது ரிவீல் ஆகல. ஸோ அதை காமிக்கிறேன். என்ன சார் சொல்றீங்க? ஆமா, இது இந்தியன் ஒரு படம் பண்றேன், அதுல வயசான கேரக்டர் நடிக்கிறேன். இது என்ன சார் ஆலய தெரியலன்னா ப்ராஸ்தட்டிக் மேக்கப். சார் அப்போ அந்த மேக்கப் வச்சு நம்ம ஒரு படம் பண்ணலாம். அப்படிலாம் பண்ண முடியாங்க, பட்ஜெட்லாம் நிறைய ஆகும், மேக்கப் மேலே ஃபாரின்ல இருந்து கொண்டு வரணும், அது ரொம்ப கஷ்டம். சார் பரவாயில்ல சார், நம்ம பண்ணலாம் சார் அப்படி இப்படின்னு சொன்னதும் சரி ஓகே பிளான் பண்ணலான்னு தான். எனக்கு ஒரு இங்கிலீஷ் படம் இருக்கு, ஒரு குழந்தைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சிடறாங்க, குழந்தைய பாக்குறதுக்காக வயசான அம்மா கெட்ட போடக்கூடிய ஒரு ஹீரோ கதை ஒன்று அந்த படத்தை காமிக்கிறாராம். இதை நம்ம தமிழ்ல பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் அந்த நாட்டை மட்டும் எடுத்துட்டு நம்ம ஈஸியா காப்பின்னு சொல்லிடுவோம். அந்த ஐடியா காப்பி தான், அதில் ஒன்று மாற்றுக்கிறது கிடையாது. அதை எடுத்துட்டு இங்க ஒரு கமர்ஷியலா ஒரு கதை பண்றாங்க. ஃபர்ஸ்ட் அதை வந்து ஜெமினி கணேசன் கேட்டு ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய சிவாஜி சார். சிவாஜி சார் தான் கதை சொல்லியிருக்காங்க. அவர் ஓகே தான், பட் கொஞ்சம் அந்த டைம் உடம்பு சரியில்லைனால ரொம்ப நாள் இந்த படம் ஃபுல்லா வராருல, நிறைய நாள் கால் ஷீட், 5 நாள் 10 நாள் இல்லைங்கிறதால முடியாதுங்கிற மாதிரி ஆயிருக்கிறாரு. இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன், ஜெமினி கணேசன் சார் வந்து அந்த மாமி கிட்ட அவங்க என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்க, ஏமாறுவாருங்கிற மாதிரி இருக்குல்ல, அவர் பண்ணா இன்னும் கன்வின்சிங்கா இருக்கும். இப்ப நான் ஏமாந்தா நம்ப மாட்டாங்க மக்கள் அப்படிங்கிற மாதிரி சிவாஜி சார். ஆமா, அது ஃபர்ஸ்ட் இவருக்கு வந்து முடியல, அது உடம்பு சரியில்லை, அவ்வளவு நாள் நடிக்க முடியாங்கிறது ஃபர்ஸ்ட் ரீசன். செகண்ட் ரீசன் கேட்டாரா, எவ்வளவு பெரிய புத்திசாலி, பெரிய பிசினஸ் மேன், இப்படியா ஏமாறுவான், அது நம்புற மாதிரி இருக்கு அப்படின்னு. அதெல்லாம் நம்ப மாட்டாங்க. இல்லை சார், அது பண்ணிடலாம்.
சரி சரி நீ நிறைய பொண்ணுங்க கிட்ட எல்லாம் ஃபிளர்ட் பண்றது தட் மீன்ஸ் ஆமா. இது ஜெமினி செட் ஆவாயா அப்படின்னு ஜெமினியை கேளுங்க அப்படின்னு நீங்க இப்ப அந்த படம் பாத்தீங்கன்னா நீங்க ஜெமினி சாரை தவிர இன்னொருத்தரை யோசிக்கவே முடியல. கரெக்டா? சிவாஜி சார் பண்ணி ஆபீஸ் அது வேற ஸ்டைல்ல நல்லா இருந்திருக்கும். அது ஒரு இன்டர்வியூல நடிச்சு காமிச்சிருப்பாப்ல கேஎஸ் ரவிக்குமார். இவர் வந்து ஒரு மாதிரி சின்ன சின்ன ஃபிளர்ட் பண்ற சீனா இதுவே சிவாஜி சார் பண்ண அவர் ஒரு ஸ்டைல அப்படின்னு ஒண்ணு பண்ணிருப்பாருங்க. ஆபீஸ் கன்வின்சிங்கா தான் இருந்திருக்கும். பட் ஜெமினி சார் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அதை யோசிக்க முடியலங்கிறது தான். எக்ஸ்ட்ரா நிறையான ஒரு கேரக்டர், மணிவண்ணன் கேரக்டர். ஐயோ, மணிவண்ணன் டைலாக்ஸ் எல்லாமே பயங்கர பாப்புலர். நான் பாண்டியா மாமியாரையும் ஒரே மாதிரி பேசுறீங்க. எப்படி தெரியும் நீங்க சொன்னீங்களே? ஆமா ஆமா ஆமா. ஐயோ அந்த சீக்வன்ஸ் டெல்லி கணேஷ். ஆமா ஆமா ஆமா. நாசர் ஐயோ அந்த என்னது அந்த ஏதோ ஒரு இது சொல்லுவாரு, ஸ்லோகம் சொல்லுவாரு. ஆமா ஆமா. வாய் பேச முடியாதவரு வாய் பேச முடியலன்னா எவ்வளவு சூப்பரா சொல்றாங்க. நீங்க காமெடியை வந்து அட்டிக்கிட்டே இருக்கலாம். இன்னொன்னு படம் இந்தியனுக்கு அப்புறம் வருது குருதி புனல், இந்தியன், அபிஷன் கண்டினியூஸா ஹார்ட் ஹிட் கமல் சார். குருதி புனல் முத்து சேர்ந்து ரிலீஸ் ஆகுது. முத்து பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட், குருதி புனல் ஆபிஷன் ஹிட் தான். நிறைய பேர் ஃபிளாப்னு சொல்லிட்டு இருப்பாங்க. குருதி புனல் ஹிட் மூவி கமர்ஷியலி. அப்புறம் இந்தியன் சொல்லவே வேணாம், அன்னைக்கு தேதியில பெரிய பட்ஜெட் மூவி, பெரிய கலெக்ஷன் மூவி. அபிஷனும் சூப்பர் டூப்பர் ஹிட் மூவி. ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் படமே பார்த்தீங்கன்னா கமல் சார் கூட அவ்வளோ பயங்கரமான ஹிட். ரெண்டாவது படம் தெனாலி மற்ற இதே மாதிரி ஏகப்பட்ட டிஸ்கஷன்ல தான் சார் இப்படி ஒரு ஐடியா சொன்னீங்கல்ல, அதை நம்ம டெவலப் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் டெவலப் பண்ண படம் தெனாலியை வந்து நீங்களே ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டாரா கமல் சார். கேஎஸ் ரவிக்குமார் தான் ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து ப்ரொடியூஸ் பண்ண படம் தெனாலி தான் நினைக்கிறேன். ஸோ தெனாலியெல்லாம் நீங்க வந்து அடிச்சுக்க முடியாது. நீங்க நம்ம அந்த காமெடி மூவின்றோம், இட்ஸ் அ கல்ட் மூவி ஆக்சுவலி. அந்த கேரக்டரைசேஷன் ஆகட்டும், அவரோட அந்த லாங்குவேஜ் குறைகள் இருக்கும், நமக்கு தெரியாது. சூப்பரா பேசிட்டாரு ஈழத்தமிழ் பாஷை அப்படிமோ, அங்க இருக்கிறவங்க இல்ல கொஞ்சம் ஓவரா இருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க. இது ஆப்வியஸ்லி இருக்கும். இன்னொன்னு சினிமாக்குள்ள வரும்போது அது புரியுற மாதிரி இருக்கணும், கொஞ்சம் காமிக்கலாம் இருக்கணும். ஏன்னா ஹியூமர் படம் அப்படிங்கிறதா சில விஷயங்கள் கூட்டி குறைப்பாங்கன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அது சினிமாவுக்கு வரதை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அதை பண்ணது நீங்க அவ்வளோ காமெடியான படத்துல 2 சீன்ல அழ வச்சிருவார் தெரியுமா நம்மள. தெனாலி படத்துக்கு சக்சஸ் விழாவை வந்து பெரிய விழாவை எடுத்தாங்க. அதுல ரஜினி சார்லாம் வந்திருந்தாரு. ரஜினி சார்லாம் வந்து பேசியிருந்தாங்க. அப்போ ரஜினி சார் பேசினாரு. அந்த பயம் எனக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லி ஆரம்பிச்சு கடைசி அவர் அழும்போது கிளிசரினை போடாம அவர் அழுது நம்மளெல்லாம் அழ வச்சார்ல, அது ஒண்ணு போது கமல் எப்பேற்பட்ட நடிகன் அப்படின்னு வந்து எல்லாம் பேசியிருப்பாரு. அந்த மாதிரி தெனாலி ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். நான் சொன்ன மாதிரி கேஎஸ் ரவிக்குமாரோட அந்த பிளஸ் பாருங்க, என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே பாருங்க. சீன் பை கமல் சாரும் அதுல இருக்கிறாரு, கமல் சாரும் பங்களிப்பு எல்லாம் இருந்தா கூட அது ஒரு டைரக்டர் தான் அதை மொத்தம் ஹோல்ட் பண்றது. இல்ல இன்னொரு விஷயம், கமல் சார் நிறைய கதைகள் சொல்றாரு, நிறைய ஐடியாஸ் சொல்றாருப்போ இது எங்க ஒர்க் அவுட் ஆகும் கரெக்டா சூஸ் பண்ணி அதை டெவலப் பண்றதுன்ற ஒரு அந்த டிசிஷன் மேக்கிங் இருக்குல்ல, அதுவுமே ரொம்ப முக்கியமா. ஆமா. ஸோ அந்த மாதிரி அபிஷர்மி எந்த அளவுக்கு ஹிட்டோ அதே மாதிரி தெனாலி சூப்பர் டூப்பர் ஹிட். இன்னொன்னு தெனாலி வந்து கமல் சாருக்கு ஒரு கம்பேக் மாதிரி ஆக்சுவலி. தெனாலிக்கு முன்னாடி 1-2 படங்கள் வந்து அவருக்கு சரியா போகல. ஸோ தெனாலி வந்து ஒரு பயங்கர கம்பேக் மாதிரி தான். அதனால தான் தெனாலி நீங்க பாத்தீங்கன்னா டான்ஸ் ஆடிருப்பாரு. ஓ ஜாயே ரஹ்மான் மியூசிக்லாம் போட்டு டான்ஸ்லாம் ஆடிப்பாரு, ஃபைட்லாம் பண்ணிருப்பாரு. அந்த காட்டுக்குள்ள ஒரு ஃபைட் இருக்கும், இது கதிர்வேல கந்தா அப்படின்னு அந்த இதெல்லாம் ஆம்ஸ்லாம் அப்படியே ஒரு மாதிரி அந்த பழைய ஸ்டைல்ல கமல் சார் ஒரு மாதிரி மாசா காமிச்சிருப்பாப்ல. அந்த கெட்டி வச்சுட்டு போயிடுவார் காட்டுக்குள்ள, அதை அறுத்துட்டு வர்ற சீன்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பயங்கரமா பண்ணிருப்பாங்க. செம மாசம். நம்ம ஒண்ணு பண்ணிடுவோமே, என்ன சின்ன பசங்க எல்லாம் பெரிய ஆளாயிட்டு இருக்காங்க, என்ன நமக்கு படம் போகலங்கிற மாதிரி இறங்கி ஒண்ணு பண்ண ஒரு கம்பேக் மூவி மாதிரி ஆக்சுவலி. எப்படி நம்ம வந்து விக்ரம் சொல்றோமோ அந்த மாதிரி அவ்வளோ டவுன் இல்லைன்னா டவுன் கிடையாது, பட் அதுக்கு முன்னாடி ஒரு சில படங்கள் போகல, என்ன கமல் சார் படங்கள் ஓடலங்கிற மாதிரி சின்ன ஒண்ணு இருக்கும்ல, ஒரு டாக் இருக்கும்ல. அப்படி இருக்கும்போது வந்து ஒரு சரியான கம்பேக் மூவி அதை கொடுத்தவர் கேஎஸ் ரவிக்குமார். இப்போ இந்த 2 காமெடி படங்கள் சொல்றோம், இதெல்லாம் விட கல்ட் கிளாசிக் காமெடின்ற மாதிரி பஞ்சதந்திரம் எவ்வளவு பெரிய காமெடி படம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளில போறாங்கனாவே போட்டு பாக்குற ஒரு படம். எப்பயா ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்றோம், பார்க்கலாம், கார்ல பார்க்கலாம், நினைச்சா பார்க்கலாம், டிவில ஒண்ணுச்சு அப்படியே உட்காந்து ஒரு சீன் பார்க்க ஆரம்பிச்சு அப்படியே முழு படத்தையும் பார்த்துறது, அந்த மாதிரி பயங்கரமான ஒரு படம். ஆமா, இல்ல அவிஷன் மூவி வந்து நான் தியேட்டர்ல பார்க்கல, அப்ப நமக்கு ரொம்ப சின்ன பையன். தெனாலி வரும்போது சின்ன பையன் தான், நான் தியேட்டர்ல பார்த்துட்டேன். ஆமா தியேட்டர்ல பார்த்துட்டேன். பஞ்சதந்திரம் தியேட்டர்ல வந்து ஃப்ரெண்ட்ஸோட பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, பஞ்சதந்திரம் வந்து கமர்ஷியலி இந்த 2 படம் அளவு சக்சஸ் கிடையாது. அப்படியா? ஆமா, கமர்ஷியலி ஆவரேஜ் தான். அத ஃபிளாப் மூவின்னு கூட சொல்லலாம். ஆமா, அது பெருசா போகாத படம் தான் கமர்ஷியலி. என்ன தெரியல, அதுதான் அது இல்ல நமக்கு குணா போகல, அன்பேசியும் போகலன்னா புரிஞ்சுக்க முடியுது. இந்த படம் ஏன் போகலன்னா காமெடியும் புரியல போல இருக்கு உங்களுக்கு. ஸோ
ஆவரேஜ் மூவி தான். அது கேஎஸ் ரவிக்குமாரே ஒத்துக்கிட்டு இருக்காரு, ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நீங்க எவ்வளவு பேசுறீங்க இந்த படத்தை பத்தி, அன்னைக்கு அந்த படம் இறங்குனப்ப பெருசா போகல தெரியுமா, பெரிய ஹிட் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு ஆவரேஜா போன மூவி தான். கமல் சார் வந்து இந்த படம் போற போக்க பார்த்துட்டு சொன்னாரா, படம் முடிஞ்சதும் இந்த ஃப்ளோ நல்லா இருக்கு, இதே டீம் அப்படியே அடுத்த படம் பார்ட் 2 போயிடலாம் அப்படின்ட்டாரா. பஞ்சதந்திரம் பார்ட் 2 போயிடலாம் அப்படின்ட்டாரா. அப்புறம் ஏதோ அது முடியாம போயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ அந்த ஃப்ளோ அவ்வளோ சூப்பரா இருந்திருக்கு. படம் ஹிட் ஃபிளாப் எல்லாத்தையும் தாண்டி இது நல்லா இருக்கே, இந்த கேங் இந்த டைமிங் நல்லா இருக்கு, அப்படியே பார்ட் 2 போயிடலாம்னு ஒன்று இருக்குல்ல, ஒன்று ரெடி பண்ணி போயிடலாம் அப்படின்ட்டு. என்ன காமெடி. கேஎஸ் ரவிக்குமார் வந்து நிறைய அவரோட படங்கள் எல்லாம் ஹியூமர் இருக்கும். ஆனா அவருக்கு ஒரு ஃபுல்லி ஹியூமர் மூவி வந்து கமல் சார் கூட மட்டும்தான் இருந்திருக்கு. நீங்க வந்து அது அபேஷன் மூவி ஆகட்டும், நீங்க ஹியூமர் மூவி. தெனாலி வந்து ஃபுல்லி ஹியூமர் மூவி. பஞ்சதந்திரம் சொல்லவே வேணாம்னு ஒன்று இருக்குல்ல. இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி மூவி வந்து உங்களுக்கு வந்து கம்மி தான். இப்போ இது சொல்லலாம், பிஸ்தா சொல்லலாம். மற்றபடி எல்லா படத்தையுமே ஒரு ஃபேமிலி டிராமா இருக்கும், அதுக்குள்ள காமெடி இருக்கும். ஒரு பேட்டர்ன் இருக்கும். ஆமா, ஒரு பேட்டர்ன் இருக்கும். இப்ப படையப்பால காமெடி இருக்கும், முத்துல காமெடி இருக்குங்க தாண்டி ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி மூவி இருக்குல்ல, அது கமல் சார் கூட சேர்ந்தா பண்ணாரு. பஞ்சதந்திரம்லாம் நம்ம பேசணும்னா நம்ம ஒரு வீடியோலயே பேசிருக்கோம். அவ்வளோ பேசலாம். அது என்னன்னா ரொம்ப கஷ்டமா இருந்தது. நீங்க உண்மையா பாருங்க, அவ்வளோ 5 ஆர்டிஸ்ட வச்சுட்டு எல்லாருமே ஒரு மாதிரி கிரியேட்டிவான பீப்புள். ஜெயராம், யூகி சேது, ரமேஷ் அரவிந்த், ஸ்ரீமன் மட்டும்தான் புதுசு. கமல் சார் ஒன்று பண்ணாராம். இவங்க எல்லாமே சீனியர்ஸ், இவங்க எல்லாமே கமல் சாருக்கு தெரிஞ்சவங்க. ஸ்ரீமன் புதுசா அந்த செட்டுக்குள்ள வராரு அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் டே வரும்போதே கமல் சார் ஸ்ரீமனை கூப்பிட்டுட்டு தோள் மேல கையை போட்டுட்டு அப்படி ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க. சும்மா ஸ்ரீமன் எப்படி இருக்கீங்க, என்ன இது எதுக்குன்னா, ஓ ஸ்ரீமன் கமலுக்கு ரொம்ப க்ளோஸ் போல அப்படின்னு மத்தவங்களுக்கு தெரியும். ஏன்னா இவர் மட்டும் ஜூனியர்னா மத்த ஆர்டிஸ்டோ டெக்னீஷியனோ இவரை மட்டும் ஒரு மாதிரி, மத்தவங்க எல்லாம் கொஞ்சம் நல்லா ட்ரீட் பண்ணி இவரை கொஞ்சம் கம்மியா ட்ரீட் பண்ணிட்டான்னா அவருக்கு கம்ஃபர்ட் இருக்காதுல்ல, அவர் கொஞ்சம் ஒட்டாமலே இருப்பாரு. ஏன்னா இது 5 பேரும் சேர்ந்து பண்ண வேண்டிய கேரக்டர்னால மனதளவுல அந்த ஒரு அந்த ஃபீல் வந்துடக்கூடாது, மத்தவங்களுக்கு வந்துடக்கூடாது, இவருக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஒருத்தர் பண்றக்கூடிய விஷயத்த பாருங்க. சும்மா கிடையாது, அவங்க லெஜெண்டா இருக்காங்கன்னா இவ்வளவு விஷயம் யோசிக்கிறாங்கல்ல. அப்படி அந்த அந்த மாதிரி பண்ணாரு. கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் தோள் மேல கை போட்டு ரொம்ப நல்லா பேசிட்டு கூலா இருங்க, ஜாலியா இருங்க, எல்லாம் பேசி நல்லா பண்ணுங்க, சேர்ந்து பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு பண்ணது. அந்த அளவுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் இன்கம். அதுல அவர் வெரி ஜூனியர், இந்த இதுக்கே ஒட்டாத ஒருத்தர். ஆனா அவனுக்கு தெரியல பாருங்க படத்துல. உண்மையிலே அவங்க 5 பேரும் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்ற மாதிரி அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. சோ அந்த மாதிரி அதை ரெடி பண்ணி ஸ்பாட்ல சொல்லிட்டே இருப்பாங்க. ஸ்பாட்ல டெவலப் இதான் இன்னைக்கு சீன் அப்படின்னா ஆளாளுக்கு ஒன்று சொல்லி 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 டெவலப் பண்ணி எங்கேயோ போயிட்டு இருக்குமா. இவர் வந்து சார் சார் போதும் சார் போதும் சார் நிப்பாடுங்க சார், கட் சண்டை போட்டு வலுக்கட்டாயமா போதும் சார், இது இது இவ்வளவு சீனை எவ்வளவு நல்லா எடுக்கிறது, போதும் சார்னு சொல்லி கட் பண்ணி இவங்களை கண்ட்ரோல் பண்ணி அவ்வளவு காமெடி. அப்ப விட்டுருந்தா என்ன பாருங்க. அந்த மாதிரி அதான் சொன்னேன், நீங்க அதை ஹேண்டில் பண்ண தெரியும், இன்னொரு டேரக்டர் அதை ஹேண்டில் பண்ணவே முடியாது இல்லையா. ஸோ அப்படி வந்து பஞ்சதந்திரம் ஒரு கல்ட் கிளாசிக் காமெடி மூவி ஆயிடுச்சுல. அடுத்த படம் தசாவதாரம். இந்த படங்கள் கூட காமெடி படங்கள். இந்த படத்தை இப்போ ஹேண்டில் பண்றத பத்தி சொன்னீங்க. இந்த படத்தை எப்படிதான் ஹேண்டில் பண்ணிருப்பான்னு இமேஜினே பண்ண முடியல. 10 கேரக்டர்ஸ் பெரிய கதை. ஏன்னா 10 கேரக்டர்ஸ்க்குமே ஒரு கதை இருக்குன்றப்ப 10 ஒரு இடத்துல இணைங்கிறப்ப கதையாவே ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு கதை. பட் அதை எக்ஸிக்யூட் பண்றது எவ்வளவு சிரமமா இருக்கும். அது அந்த சுச்சுவேஷன்ல அந்த ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல, அன்னைக்கு இருந்த டெக்னாலஜி வச்சு நான் ஒரு விஷயம் சொல்றேன். கமல் சார் கோச்சுக்கிட்டாலும் சரி, இந்த கதையை கேஎஸ் ரவிக்குமாரை தவிர வேற யார் டைரக்ட் பண்ணியிருந்தாலும் படம் ஃபிளாப். கமல் சாரை டைரக்ட் பண்ணியிருந்தாலும் படம் ஃபிளாப் தான். அவங்க அதை கமல் சார் அவரோட ஸ்கிரீன் பிளே ஒன்று யோசிச்சு அவர் வேற லெவல் கிளாஸா ஒன்று யோசிச்சிருப்பாரு. வழக்கம் போல ஆடியன்ஸுக்கு புரிஞ்சிருக்காது. 10 வருஷம் கழிச்சு சூப்பர் டூப்பர்னு இருப்பாங்க. அப்படிதான் ஒன்று நடந்திருக்கும். நல்ல படமா இருந்திருக்கும். ஆனா கமர்ஷியல் இந்த அளவு சக்சஸ் ஆயிருக்குமானா டவுட். அதை பக்காவான சாய்ஸ் கேஎஸ் ரவிக்குமார் தான். அதுக்கு முன்னாடி நிறைய பேரை யோசிச்சு கௌதம் ரெண்டெல்லாம் கேட்டு கடைசியா தான் கேஎஸ் ரவிக்குமார் கிட்ட வராரு. கேஎஸ் ரவிக்குமார் கிட்ட வரும்போது ஃபோன் பண்றாராம். ஃபோன் பண்ணி ரவிக்குமார், ரவி ஒரு படம் ஒன்று இருக்கு, 10 கேரக்டர் நடிக்கிறேன் படம் சார், சூப்பர் ஹிட் சார் அப்படின்னாரு. எங்க கதையை சொல்லல, சூப்பர் ஹிட் சார். கமல் சார் நீங்க நடிக்கிறீங்க ஒண்ணு, 10 கேரக்டர் அவ்வளவுதான் போதும், இதுக்கு மேல இந்த படத்தை சக்சஸ் பண்றதுக்கு என்ன வேணும், ஏன்னா பண்ணிடலாம் சார் அப்படின்ட்டாப்ல. அங்க ஸ்பாட்ல இருந்தவங்க தான் அசின் இருந்தாங்களா அப்போ இந்த வரலாறு படம் ஷூட்டிங்ல. வரலாறு தானே அசின் ஆக்சுவலி நடிச்சாங்க. ஆமா, நீ தான் இந்த படத்துக்கு ஹீரோயின் அப்படின்ட்டாரா ஸ்பாட்லேயே. நம்ம சொல்றோம்ல ஹீரோ தான் ஹீரோயினை சூஸ் பண்றாரு. இந்த படம் 10 படம் 10 கமல் சார் கூட ஒரு படம் பண்றோமா, 10 கேரக்டர் நீ தான் ஹீரோயின் அப்படின்னா ஸ்பாட்லேயே அவங்க தான் ஹீரோயின். புரியுதா உங்களுக்கு? டைரக்டர் அப்ப எவ்வளவு ஒரு ஃப்ரீடத்தை ஒரு டைரக்டருக்கு ஒரு கமல் அவரோட படம் அவருக்கு ஹீரோயின் யார் வேணா மைண்ட்ல வச்சிருந்திருக்கலாம், யார் வேணா சூஸ் பண்ணிருக்கும் போது கமல் சார்ட்ட கேட்காமலே அங்க ஒண்ணு சொல்றாரு, அது நடந்திருக்கு பாருங்க. ஸோ அப்படி உள்ள வந்து பட்ஜெட் பெருசு, 10 கேரக்டர் மேக்கிங் ரொம்ப கஷ்டம். திருப்பி எடுக்கணும், ஒரே சீனை நிறைய வாட்டி எடுக்கணும், அந்த கேரக்டர் வச்சிருக்கணும் இந்த கேரக்டர் வச்சிருக்கணும். ஏன்னா 3 கமல் 4 கமல் சேர்ந்து வர்ற சீன்லாம் இருக்கு, கிளைமேக்ஸ் அப்படி இப்படின்னு ஒன்று இருக்குல்ல. இதுக்கு ஹேண்டில் ஷூட்டிங் ஸ்பாட்டே ரொம்ப கஷ்டம் ஹேண்டில் பண்றது. பட்ஜெட் அதிகமாயிடுது, சொன்ன டைம்ல முடிக்கணும்லாம் இருக்கும்போது கமல் சார் சொல்றாரு, எவ்வளோ கல்லடிகள் என் மேல விழுந்திருக்கும், எல்லாத்துக்குமே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆனாலும்
இல்லை லேட் ஆகுது, பட்ஜெட் அதிகமாகுது, இது எல்லாத்துக்குமே என்ன நோக்கி தான் கல்லை வீசுவாங்க. ஆனால் அந்த கல் எல்லாத்தையுமே எனக்கு முன்னாடி நின்று அந்த கல்லடிகளை எல்லாம் அவரே வாங்கிட்டாரு. எவ்வளோ பெரிய விஷயம், வார்த்தை பாருங்க இல்லை? அந்த அளவுக்கு அந்த மனுஷன் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல உட்காந்து அதை ஹேண்டில் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லான படமாக கொடுத்தது. இந்த கேரக்டர் நம்ம அந்த பல்ராம் நாயுடு கேரக்டர் இருக்குல்ல, பல்ராம் நாயுடு கேரக்டர் லுக் மட்டும் கே.எஸ். ரவிக்குமாருக்கு பிடிக்கவே இல்லையா. ஏன்னா இந்திரசந்திரன் கமல் மாதிரியே இருக்கு. இந்திரசந்திரன் மேயர் கேரக்டர் இப்படி தான் இருக்கும், கிட்டத்தட்ட பல்லு மட்டும் கொஞ்சம் எடுப்பா இருக்கும், இதே மாதிரி தான் இருக்கும். இன்னொன்னு மற்ற கேரக்டர்லாம் தெரியல சார், நீங்கன்னே தெரியல, ஆனா இது வந்து தெரியுது சார், அப்படியே வந்து நீங்கன்னே தெரியுது சார், வேணாம் சார் இது அப்படி கெட்டப்பாது மாத்துவோம் அப்படி இப்படின்னு இருக்காரு. இல்ல ரவிக்குமார் நல்லா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு திருப்தி இல்லாம போயிருக்காரு. ரெடி டேக், யாரையும் அந்த லைட்லாம் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறது, இங்க நான் ஃபர்ஸ்ட் நைட்டா நடக்குது, விழுந்து சிரிச்சாராம், சூப்பர் சார் இது ஒர்க் அவுட் ஆகிடும் அப்படின்ட்டு. இந்த பேட்டர்ல போலான்ட்டு படத்துல ஐக்கானிக் கேரக்டர் அது இல்லையா, முக்கியம். அந்த படத்தை அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கொண்டு போறது அந்த கேரக்டர் தான். அப்படி பண்ணுது. அந்த பூராகவன் கேரக்டர் வருதுல்ல, அந்த தலித் கேரக்டர் ஒன்று பண்ணிருப்பார்ல, அந்த கேரக்டர்ல அதுல கொஞ்சம் எந்த கேரக்டர்லயும் மாஸ் இல்ல, எல்லாமே அப்படியே இருக்கு. ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் அந்த ரங்கராஜ் நம்பியில ஒரு மாஸ் இருக்கு, அதை தாண்டி அப்படியே போகுது. ஃபிளெக்சர் கேரக்டருக்குள்ள ஒரு மாஸ் இருக்கு, ஓகேவா. அந்த சைனா கேரக்டர், சைனா தானே, சைனா ஜப்பானீஸ், அந்த கேரக்டருக்குள்ள ஒரு மாஸ் இருக்கு, ஃபைட் இருக்கு, அப்படிலாம் இருக்க தாண்டி நமக்கு ஒரு மாஸ் டயலாக் எல்லாம் வேணுங்கிறதுக்காக வலுக்கட்டாயமா கமல் சாரை கன்வின்ஸ் பண்ணி, நோ இது எனக்கு விட்டுருங்க, நான் இதை வச்சுதான் ஆகும், நீங்க பண்ணித்தான் ஆகுன்னு சொல்லிட்டு, ஏன் சார் படம் அது பாட்டு போயிட்டு இருக்கீங்க, எதுக்கு பஞ்சு டயலாக், இல்ல சார் நீங்க வைங்க சார், இது வேணும், தியேட்டர்ல கிளாப்ஸ் வரும்னு சொல்லிட்டு தான், ஆமாலே தம்பி நான் உலக நாயன் தான், அந்த டயலாக்லாம் வந்து கே.எஸ். ரவிக்குமார் பிடிவாதம் பண்ணி வச்சது. அது தியேட்டர்ல கிளாப்ஸ் பாருங்க, அதுதான் ஒரு கமர்ஷியல் வித்த தெரிஞ்சாலும். எந்த விஷயத்த வந்து இந்த படம் இப்படி போகுது, இதுக்கு நடுவில் இந்த சீன்லாம் வச்சா இதெல்லாம் கிளாப்ஸ் ஆகும், இந்த கேரக்டரை இப்படி கொஞ்சம் மாத்திட்டா அது ஒரு மாசா இருக்குங்கிற அந்த மாஸ் வேல்யூ பிளஸ் கமர்ஷியல் வேல்யூ பிளஸ் ஆடியன்ஸோட பல்ஸ் தெரிஞ்ச டைரக்டர். ஆக்சுவலி அவர் ஒரு லெஜெண்டரி டைரக்டர். நம்ம லெஜெண்டரி டைரக்டர் சொல்லும் போது பாரதி ராஜா, மகேந்திரன், பாலு மகேந்திரன் அப்படி நிப்பாட்டி இருக்கோம்ல, அப்படி கமர்ஷியலுக்குள்ள ஒன்று டிராவல் ஆகுறாங்க தெரியுமா. இத்தனை வருஷம் பாருங்க, நீங்க 90s இருந்து ஆரம்பிச்சு இத்தனை வருஷம் ஃபீல்ட் இன்னும் நிற்கிறார் அவர் லைம் லைட்ல, இன்னைக்கும் படம் ப்ரொடியூஸ் பண்றாரு, நடிச்சிட்டு இருக்கிறாரு. கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் அவர் ஒரு முக்கியமான ஒரு டைரக்டரா இருக்கிறார் ஒன்று இருக்குல்ல. ஸோ ஒரு லெஜெண்டரி டைரக்டர் தான் அவர். ஸோ தசாவதாரம். அடுத்தது மன்மத நம்பு படம் ஒர்க் அவுட் ஆகல. அந்த ஒர்க் அவுட் ஆகாத காரணம் கே.எஸ். ரவிக்குமாரோ கமல் சாரோ கிடையாது, உதயநிதி. ஆமா, என்னன்னா உதயநிதி கிட்ட ஃபர்ஸ்ட் கமல் சார் சொன்ன கதை தலைவன் இருக்கின்றான். அது ஒரு பொலிட்டிக்கல் மூவி. ஆக்சுவலி அது எப்படின்னா, அந்த கதை 2 கேரக்டர், ஒரு ஹீரோ, ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வில்லன். அப்ப அந்த படத்தை 2 லாங்குவேஜ் எடுக்க பிளான் பண்ணாராம், தமிழ் ஹிந்தி. தமிழ்ல கமல் சார் ஹீரோ, வில்லன் வந்து ஆமா ஒரு இந்தி ஆர்டிஸ்ட். ஹிந்தியில ஹீரோ வேற, வில்லனை கமல் பண்றதா இருந்ததா. அப்ப அந்த ரோல் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்படிதான் பிளான் பண்ணிருக்காரு உதயநிதி. அப்பதானே புதுசா வராரு, பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டு, சார் ரொம்ப பாலிடிக்ஸ் மூவியா இருக்கு சார், வேணாம் சார் நமக்கு, எனக்கு நீங்க வந்து உங்க ஸ்டைல்ல பஞ்சதந்திர மாதிரி எனக்கு ஒரு காமெடி படம் பண்ணுங்கன்னு சொல்லி ரொம்ப ஷார்ட் பீரியட்ல எண்ட் ஆஃப் தி டே, நான் ஆரம்பத்தில் சொன்ன கூட தப்பு தான், எண்ட் ஆஃப் தி டைரக்டரும் கமல் சார் தான், அந்த பழைய ஏத்துக்கிட்டு ஆகணும். பட் ரொம்ப மினிமம் டைம்ல ஒன்று பண்ணிடுங்க, பிரம்மாண்டாவை பண்ணுங்க, பெருசா பண்ணுங்கன்னு சொல்லும் போது இவங்க அங்க இங்க எல்லாம் போய் எடுத்து அதை ஒன்று பண்ணாங்க. அதை ரொம்ப மினிமம் டைம்ல காமெடிஸ் சீரியஸ் பிஸ்னஸ் சொல்லுவாங்க தெரியுமா. நீங்க மற்ற கமர்ஷியல், இப்போ பிஸ்தா வந்து ஒரு வாரத்தை ரெடி பண்ணாங்கன்னா பண்ணிடலாம், அது ஒரு கமர்ஷியலான ஒரு மூவி, அதுக்குள்ள காமெடி பண்றாங்கன்னு ஒன்று இருக்கு. இன்னொரு ரீமேக் மூவி, இந்த ஸ்டைல் ஒன்று இருக்குல்ல. இப்போ பஞ்சதந்திரம் ஸ்டைல்ல ஒரு காமெடி மூவி பண்றதுக்கு உங்களுக்கு டைம் வேணுங்க, நீங்க அப்படி ஸ்பாட்ல பண்ணிட முடியாது. ஸோ என்னவோ அது ஒர்க் அவுட் ஆகல. கிரேசி மோகன் இல்லை அந்த படத்துல, ரைட்டர் அவர் இல்லை. ஸோ இப்படி எல்லாம் நிறைய காரணத்தினால அந்த படம் ஒர்க் அவுட் ஆக போகுது. 5 படத்துல அந்த ஒர்க் அவுட் ஆகாம போன படம் அந்த படம் தான். மற்ற 4 படம் உங்களுக்கு வந்து சூப்பர் டூப்பர் படம். 3 படம் சூப்பர் டூப்பர் கமர்ஷியலி வேற லெவல் ஹிட். அந்த டிகேட்ல ஹையஸ்ட் ஹிட். இந்தியன் சூப்பர் டூப்பர் ஹிட், அவேஷன் மூவி சூப்பர் டூப்பர் ஹிட், தெனாலி வந்து இண்டஸ்ட்ரி ஹிட், தசாவதாரம் இண்டஸ்ட்ரி ஹிட். தசாவதாரம் வரும்போது அதுக்கு முன்னாடி இந்த மொத்த வசூலும் காலி. ரெக்கார்ட் பிரேக்கிங் மூவி. ஸோ அந்த பஞ்சதந்திரம் ஒரு கல்ட் மூவி. ஸோ 4 அற்புதமான படங்கள் கொடுத்த ஒரு காம்பினேஷன் வந்து தமிழ் சினிமாவில் கமர்ஷியல் காமெடி ஒரு காம்போல முக்கியமான காம்போனா கே.எஸ். ரவிக்குமார் கமல் காம்போன்னு சொல்லணும். நிச்சயமா. இப்போ ரஜினி கமல் பண்ணியிருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு கே.எஸ். ரவிக்குமார் அதிகமாக கொலாபரேட் பண்ணது சரத்குமார் அவர்கள் கூட தான். பர்சனலாகவே 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறனால கூட காரணமாக இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அவரோட ஃபேவரட் காம்பினேஷனாக கூட அது இருக்கலாம். இப்போ நாட்டாமையில் ஆரம்பிச்சு ஏகப்பட்ட படங்கள், அந்த காம்பினேஷன் பற்றி பேசுவோம். ஆமாம், ஆக்சுவலி புரியாத புதிர் இவரோட முதல் படத்திலே சரத்குமார் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ரோல் பண்ணுவார். அது ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக வருவார். ஒரு நாளைக்கு வந்து நைட் ஃபைட் சீக்வன்ஸ் ஏதோ எடுத்திருக்காங்க. 6 மணிக்கு கால் ஷீட்டு. சரத்குமார் வரவே இல்லை. இவர் டூப் வச்சு எடுத்துட்டு, ஃபைட் சீக்வன்ஸால டூப் வச்சு எடுத்துட்டு இருக்கிறாரா. நைட் 2 மணிக்கு வராராம், மிட் நைட் 2 மணிக்கு.
கோவம் வந்துடும். 6 மணி, நீங்க அட்லீஸ்ட் 8 மணி வரலாம், இல்ல 9 மணி வரலாம், எவ்வளவுதான் லேட்னாலும். நைட் 2 மணிக்கு வந்தா ரொம்ப கோவப்பட்டிருக்காரு. பட் சரத்குமாருக்கு பர்சனலா இந்த இஷ்யூ இருந்திருக்கு. அதை சால்வ் பண்ணிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு போல இருக்கு. சண்டை ஆயிடுச்சா, இவ்வளவு லேட்டா வந்து எப்படி படம் கவரான கிளம்பி போக சொல்லுங்க. அவர் இல்லாம எவ்வளவு சீன் எடுத்துட்டேன்ல, அவர் மூஞ்ச ஒட்டி கூட டூப் வச்சு நான் எடுப்பேன் போக சொல்லிட்டு அவரு டென்ஷன் ஆயிட்டாரா. மாத்தி மாத்தி பிரச்சனையாகி அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இடத்துல சமாதானப்படுத்தி நடிச்சிருக்காங்க. ரிட்டர்ன் போகும்போது சரத்குமார் தான் வந்து அவரோட கார்ல தான் டிராப் பண்ணியிருக்காரு கே. ரவிக்குமார். அப்பதான் இல்ல ரவி, இது மாதிரி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு சொல்லி அன்னைக்கு ஃப்ரெண்ட் ஆனாங்களா, இன்னைக்கு வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்த படமே நீங்க சேரன் பாண்டியன் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஹீரோவா சக்சஸ் வந்து அவருக்கு அதுதான், சரத்குமாருக்கு. அதுக்கு முன்னாடி வில்லனா தான் நிறைய படம் பண்றாரு. பிரபு கூட வில்லனா நடிச்சிருக்காரு. ராஜா கையை வச்சான ஒரு படம், புலன் விசாரணை, அப்புறம் கேப்டன் பிரபாகரன், இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. கெஸ்ட் ரோல், வில்லன் ரோல், இப்படிதான் போயிட்டு இருக்கு. பட் ஹீரோவா ஒரு ஃபர்ஸ்ட் சக்சஸ்ஃபுல் மூவி வந்து சேரன் பாண்டியன். முழுமையான ஃபர்ஸ்ட் ஹீரோ மூவி அதுவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. சூப்பரான ஒரு ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் மூவி, தங்கச்சி சென்டிமெண்ட் மூவி. இந்த ஒரு நல்ல சோக பாட்டுலாம் இருக்கு, சின்ன தங்கம் எந்த தங்கம் பாட்டுலாம் இருக்கு. ஆனந்த் பாபு வச்சு அதுல ஒரு லவ் ட்ராக் ஒன்று ஓடிட்டு இருக்கும். இவரோட தங்கச்சி லவ் பண்ணுவாங்க. சித்ரான்னு ஒரு ஆர்டிஸ்ட், அவங்க தான் ஹீரோயின் சரத்குமாருக்கு. கவுண்டமணி சார் அதுல கே. ரவிக்குமார் வில்லனா பண்ணிருப்பாரு. ஸோ அங்க ஆரம்பிக்குது. சேரன் பாண்டியன் மிகப்பெரிய ஹிட். அதுக்கப்புறம் நம்ம சொல்ல வேணாம், நிறைய படம். நாட்டாமையெல்லாம் நீங்க வந்து என்ன மாதிரி ஹிட் மூவி. நான் ஏற்கனவே சொன்னேன் தெரியுமா, ஒரு விஷயத்த கமர்ஷியலாக்க தெரிஞ்சவருன்ட்டு. இப்போ நாட்டாமையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நாட்டாமையில அப்பா சரத்குமாருக்கான ஹீரோயின் கேரக்டர் அப்பா சரத்குமார் ஜோடியா குஷ்பு நடிக்கிறாங்கல்ல. இந்த குஷ்பு எல்லாம் வந்து ஐடியாவில் இல்லை. ஏன்னா வயசான கேரக்டர். லக்ஷ்மி இருக்காங்கல்ல ஆர்டிஸ்ட், லக்ஷ்மி தான் நடிக்கிறதா இருந்தது. ஏன்னா அவங்க அந்த மாதிரி ரோல்லாம் பண்ணுவாங்கிறதுனால லக்ஷ்மி கிட்ட கதை சொல்ல போகும்போது போற வழியில ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து குஷ்புவை மீட் பண்ணிருக்காரு. ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல போயிருக்காரு. அங்க குஷ்புவை மீட் பண்ணிருக்காரு. என்ன அடுத்தது என்ன படம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு படம் பண்றேன், இப்போ அது கதை சொல்றதுக்கு தான் லக்ஷ்மி கிட்ட போயிட்டு இருக்கேன். என்ன கதை, என்ன கேரக்டர்னு சொன்னா கேரக்டர் சொல்லியிருக்காரு. கதையை சும்மா சூப்பரா இருக்க கேரக்டர், நல்லா இருக்கு, நான் என்ன பண்றேன் அப்படின்னு இருக்காரு. லக்ஷ்மி கேரக்டரா? ஆமா நான் பண்றேன் சார். வயசான கேரக்டர்மா, நீ எப்படிமா பண்ணுவா? அப்ப வந்து பீக்ல இருக்காங்க குஷ்பு. வந்து எப்படி நீ பண்ணுவ அப்படின்னதும், இல்லை சார் நான் பண்றேன், ஒன்று எனக்கு சேலஞ்சிங்கா இருக்கலாம், ஒன்று புதுசா பண்ண மாதிரி இருக்கும். அப்படியா, ஷூரா அப்படின்னு சொன்னதும் ஓகே ரைட்மா, வண்டி லட்சுமி வீட்டுக்கு போனா திருப்பி. அப்போ உட்காந்து இப்ப குஷ்பு வந்தாச்சு. சரத்குமார் படம், 2 சரத்குமார் அப்பா கேரக்டருக்கு ஜோடியா வயசான கேரக்டர்ல குஷ்பு நடிக்கிறாங்க அப்படிங்கிறதே வந்து ஒரு படத்துக்கு ஒரு பெரிய வேல்யூ. அண்ணன் கேரக்டர், சாரி அண்ணன் கேரக்டருக்கு வந்து அப்பா கேரக்டர் வந்து இவரு விஜயகுமார் இல்லையா, அண்ணன் கேரக்டரை வந்து குஷ்பு அண்ணியா வந்து குஷ்பு நடிக்கிறாங்க வயசான கேரக்டர்ங்கிறது படத்துக்கு ஒரு பெரிய வேல்யூ. ஆனா அதுக்காக அவங்களுக்கு வேல்யூ வருதுக்கா சும்மா அப்படியே வச்சுட்டு போயிட முடியாதுல்ல. இப்ப என்ன பண்றதுன்னா, குஷ்புக்காக ஒரு பிளாஷ்பேக், பொண்ணு பார்க்க போற ஒரு சீன் ஒன்று வச்சு ஒரு அல்டிமேட் தமிழ் சினிமா இருக்கிற வரைக்கும் மறக்க முடியாத சாங்னு ஒரு சாங்கை கிரியேட் பண்ணி அதுல அவங்கள டான்ஸ் பண்ண விட்டு, குஷ்புவோட டான்ஸ் வந்து அவ்வளோ ஒரு கிரேஸ்ஃபுல்லான டான்ஸ். இல்ல நீங்க அவங்களுக்கு அவ்வளோ வேல்யூஸ் இருக்கு, அவங்களுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குன்றப்ப அந்த ஆஸ்பெக்ட்ல அவங்க யூஸ் பண்றது ஒன்று இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி அது ஒரு முக்கியமான பாட்டா மாத்தி ஒன்று. அதுதான் கமர்ஷியல் வித்த தெரிஞ்ச டைரக்டருங்கிறது. இன்னொருத்தர் இருந்தா சரி ஓகே வரேன்னு சொல்லிட்டாங்க, அதனால சரி படத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, அந்த கேரக்டர் மட்டும் பண்ணிருப்பாங்க. டப்புன்னு அதை ஒன்று யோசிச்சு, ஆக்சுவலி கே. ரவிக்குமார் சார் மட்டும் இல்ல, நீங்க 80s 90s டைரக்டர்ஸ் பல பேர் இப்படிதான் இருந்தாங்க. டப்புன்னு இமிடியேட்டா அவ்வளவு கிரியேட்டிவா இருந்தாங்க. அவங்க வந்து கல்ட் மூவி, தமிழ் சினிமா உலகம் இருக்கிற வரை மறக்க முடியாத மூவி பண்ணாம இருக்கலாம். ஆனா கமர்ஷியலி சூப்பர் டூப்பர் ஹிட் மூவியை நீங்க வருஷப்படுத்திட்டீங்கன்னா, தமிழ் சினிமாவில் அதிக நாட்கள் ஓடிய படங்களை நீங்க வருஷப்படுத்திட்டீங்கன்னா நாட்டாமைக்கு ஒரு இடம் இருக்கு. அது நீங்க மோசமான படம் நீங்க சொல்லிட முடியாது இல்லையா கமர்ஷியலி. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் வந்து நீங்க லட்சுமி அம்மா கேட்டிருந்தாங்கல்ல, அப்ப மேபி அப்பா அம்மாங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். குஷ்பு வந்ததுக்கு அப்புறம் மேபி அண்ணா அண்ணியா மாத்திருக்கலாம். இந்த கிரியேட்டிவிட்டி ஸ்பாட்ல ஒன்று பண்றது, கால் ஷீட் ரெடி, ப்ரொடியூசர் ரெடி, எல்லாமே ரெடி. இப்ப கதை இல்லைன்னா ஒரே நைட்ல உட்காந்து கதையை ரெடி பண்றது ஒண்ணு இருக்குல்ல. இந்த அவ்வளவு கிரியேட்டிவா இருந்தாங்க. நீங்க இன்னைக்கு பாருங்க, நீங்க சினிமா விட்டுருங்க, நீங்க மீடியா உலகத்துல இருக்கிற இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் நீங்க பாருங்க. நீங்க டேலண்ட்னு சொல்லலாம், என்ன வேணா நீங்க சொல்லிக்கலாம், டெக்னிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, எல்லாம் கத்துக்குறாங்க. ஆனா இமிடியேட்டா நீங்க சொல்லி ஒன்ன பண்றதுக்கு ஒண்ணு இருக்குல்ல, ஸ்பாட் கிரியேட்டிவிட்டி கம்மியா இருக்கும். அவங்களுக்கு வந்து ஸ்பாட்ல ஒன்று கிரியேட் பண்றது வந்து அவ்வளோ இருந்தது. அந்த மாதிரி ஒரு டைரக்டர். ஸோ நாட்டாமை ரொம்ப ரொம்ப முக்கியமான படம், ரொம்ப நாட்கள் ஓடின படம். நாட்டாமை கதை ஃபர்ஸ்ட் சரத்குமார் வந்தது இல்லை, சத்யராஜ் சாருக்கு அப்படியா அதை எப்பவும் சொல்லுவாரு, அந்த படத்தை மிஸ் பண்ணிட்டு படம் ஹிட் ஆக வயலே வைத்தே அடிச்சுக்கிட்டார். கே. ரவிக்குமார் அன்னைக்கு உச்சத்துல இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, சத்யராஜ் சார் உச்சத்துல இருக்காரு, ஒரு கதையை சொல்றாரு, கண்ணை மூடி நடிச்சுட்டு போயிருக்கணும். நம்ம என்னவோ ஏதோ பெருசா பெரிய கதையை சூஸ் பண்ற மாதிரி நம்ம ஒன்று ஃபீல் பண்ணிட்டு, இல்ல எனக்கு இது செட் ஆகிற மாதிரி தெரியலன்னு சொல்லி அதை மிஸ் பண்ணிட்டு வந்து, இது மாதிரி சத்யராஜ் சார் மிஸ் பண்ண நிறைய படங்கள் இருக்கு. பெரிய செந்தூர விஜயன் சார் பண்ணிருப்பார்ல, அது அவர் பண்ண வேண்டிய. இந்த மாதிரி நல்ல நல்ல படம் எல்லாம் மிஸ் பண்ணிருக்கிறாரா. அதுல வந்து நாட்டாமை முக்கியமான படம். ஸோ அப்படி நாட்டாமை, நட்புக்காக,
நமக்கு அதெல்லாம் நிறைய சீன் அழுதுருவாங்க நமக்கு. நீங்க இன்னைக்கு பாக்குறது எப்படின்னு தெரியல. இன்னைக்கு பாக்குற ஜெனரேஷன் மேபி கிரிஞ்சுன்னு சொல்லலாம், என்னன்னு சொல்லலாம்னு சொல்லலாம். அந்த அப்பா கேரக்டர் பையன் பையன் வந்து அவ்வளவு உதாசீனப்படுத்துற ஒரு நிராகரிக்கப்படும் போதெல்லாம் ஒரு மாதிரி பெர்ஃபார்மன்ஸ்லாம் அழுதுருவாங்க நம்ம. பயங்கர சென்டிமெண்டான அதே நேரம் கமர்ஷியல் வேல்யூ உள்ள ஒரு படம். ஊர் மரியாதை ஸ்டார்டிங்ல நிறைய படம் 10 படம் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச பாறைங்கிற ஒரு படம் கடைசியா எடுத்தது வந்து பெருசா ஒர்க் அவுட் ஆகல. அது ஒரு மாதிரி அவரை ரொம்ப ரகடா காமிச்சிருப்பாங்க சரத்குமார் சார். அது ஒர்க் அவுட் ஆகல. சமுத்திரம் வந்து சென்டிமெண்டோட உச்சம். இந்த மாதிரி ஒரு முக்கியமான கம்பெனி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஜக்குபாய் ரஜினி சார் பண்ண வேண்டிய படம் அதை வந்து சரத்குமார் பண்ணாரு அப்படிங்கிறது. இதுல ஹிட் ஃபிளாப் எல்லாம் தாண்டி ஒரு ஹீரோ பீக்ல இருக்கும்போது ஒரு டைரக்டர் கூட நீங்க இவ்வளவு படம் பண்ண முடியுது. இன்னொன்னு ஒரு ஹீரோ பீக்ல இல்ல அப்ப கூட நம்ம வந்து அவரை வச்சு ஒரு படம் எடுக்க முடியுது. ஒரு டைரக்டர் இன்னைக்கு நேத்து இருந்த அளவுக்கு உச்சத்துல இல்லைன்னா கூட அவர் கூட ஒரு படம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மூடுக்கு வராங்கல்ல. அது காரணம் நான் சொன்னதுதான். அந்த படம் கையை கிடைக்காது. போட்ட காசு வந்துடும். சொன்ன டைம்ல 10 கோடி பட்ஜெட்னா 8 கோடியில முடிச்சு கையில கொடுத்துருவாப்ல. போட்ட காசு நமக்கு 10 கோடி ரூபாய் வந்துடும். 2 கோடி ரூபாய் லாபங்கிற ஒரு கணக்கு இருக்குல்ல. உதாரணம் சொல்றேன், எக்ஸாக்டா சொல்ல உதாரணம் சொல்றேன். இந்த கணக்குகளுக்குள்ள எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ப்ரொடியூசர்ஸ்க்கான டைரக்டர். ஓகேவா? ஸோ அப்படி வந்து சரத்குமார் காம்போ நீங்க வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேவரட் காம்போ இன் தமிழ் சினிமா இல்ல? பாட்டாளி, பேண்ட் மாஸ்டர், ஊர் மரியாதை, புரியாத புதிர் முன்னாடியே சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள். ஆமா, இப்போ பேண்ட் மாஸ்டர் ரொம்ப ஹியூமரான ஒரு படம். பாட்டாளி எல்லாமே எல்லாமே வந்து இன்னைக்கு நீங்க டிவில உட்காந்து பாத்தீங்கன்னா எந்த படமே மோசமா இருக்காது. சரத்குமார் கூட ஒரு பண்ண படங்கள் எதுவுமே என்ன இது படம்ங்கிற மாதிரி இருக்காது. எல்லாமே வந்து நம்ம வீட்டுல உட்காந்து ஃபேமிலியோட உட்காந்து பாக்குற மாதிரி. கேஸ்ரகுமார் படம் எல்லாமே அப்படிதான் இருக்கும். அதுவே சரத்குமார் காம்போங்கிறது ஒரு மினிமம் கேரண்டியா வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காம்போ. நீங்க அந்த காம்போ நீங்க வந்து தமிழ் சினிமாவோட முக்கியமான ஹீரோ டைரக்டர் காம்போ இருக்குல்ல, அதுல வந்து கண்டிப்பா சரத்குமார் கேஸ்ரகுமார் காம்போங்கிறது முக்கியமான ஒரு காம்போன்னு நினைக்கிறேன். அந்த நட்பு இன்னைக்கும் தொடருது. இப்ப இந்த வாரம் ஒரு படம் ஹிட்லிஸ்ட் படம் வந்து கேஸ்ரகுமார் ப்ரொடியூஸ் பண்றாரு. சரத்குமார் முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஆமா ஆமா, அப்படி பார்த்தா 11வது படம் இல்ல கேசரிகுமார் தான் பண்றாரு இல்லையா? நீங்க அதுல வந்து நம்ம இதே ஆரம்பிக்கணும். இப்போ இந்த ஹிட்லிஸ்ட் அடுத்தது பேசலான் இருந்தோம். ஹிட்லிஸ்ட் சொன்னதால சொல்றேன். இன்னைக்கு படம் நிறைய நடிக்கிறாரு. 2 படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டாரு. ஒன்னு கூகுள் குட்டப்பா மலையாள ரீமேக் படம், இப்ப ஹிட்லிஸ்ட். 2 படமே டைரக்டர்ஸ் வந்து அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான். ஃபர்ஸ்ட் படத்துக்கு 2 டைரக்டர் இல்லையா? கூகுள் குட்டப்பா 2 பேர் சேர்ந்து டைரக்ட் பண்ணாங்க. 2 பேரோட அசிஸ்டன்ட். இந்த படத்தோட டைரக்டரும் அவரோட அசிஸ்டன்ட். அது 2 பேர், இன்னும் 2 பேர். ஆமா, வேற 2 பேர் பண்றாங்க. நீங்க வந்து டைரக்டர் வந்து விக்ரமனோட பையன். ஆமா, விக்ரமன் கிட்ட அசோசியேட்டா ஒர்க் பண்ணவர் தான் கேசரிகுமார் புது வசந்தம் படத்துல இல்லையா? சோ அப்ப அந்த ஒரு நன்றி உணர்வு பாருங்க. அந்த ஒரு நன்றி உணர்வு, அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அந்த வேல்யூ ஒண்ணு இருக்குல்ல. என் பையனை ஹீரோ ஆக்கணும், ஒரு கதை ஒண்ணு நல்லா இருக்கா, என்ன பண்ணலன்னு தெரியல, ப்ரொடியூசர் நல்லா இருக்கு, நான் ப்ரொடியூஸ் பண்றேன். இதுல என்ன இருக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல. என்ன பட்ஜெட் தானே, சரி பண்ணிடுவோமே, ஏதாவது ஒண்ணு பண்ணிடலாம். இப்ப விஜய் போய் பாக்குறாங்க, கமல் சாரை போய் பாக்குறாங்க. ஏதோ ஒரு வகையில அந்த படத்தை ஒரு மினிமம் ஓப்பனிங் ஒன்று கிரியேட் ஆகுது பாருங்க. நஷ்டமே ஆகாது. ட்ரைலரும் நல்லா இருக்கு. அப்படிங்கும்போது அதை பண்ற ஒரு தன்மை இருக்குல்ல, ஒரு நல்ல பர்சனாலிட்டியும் கூட. அவரை வந்து நிறைய பேர் ரூடு அப்படிம்பாங்க, ரொம்ப திமிரானவர் அப்படிம்பாங்க. அவரே அதை சொல்றாரு. பட் தாண்டி இந்த தன்மை இருக்கு பாருங்க. இந்த நல்ல ஒரு பர்சனுக்கான ஒரு தன்மை இருக்கு. அதெல்லாம் நான் ரொம்ப ஆச்சரியமா பாக்குறேன். சரத்குமார் சார் முக்கியமான கேரக்டர் பண்றாரு கேஸ்ரகுமார் சாருக்காக அப்படின்னு சொல்றோம். இன்னொரு பக்கம் விக்ரமன் சாருக்காக சூரியவம்சம் மாதிரியான சூப்பர் ஹிட் படங்கள்லாம் விக்ரமன் சார் கொடுத்தாங்க. அவர் பையன் படத்துல நம்ம நடிக்கணும் அப்படிங்கிறது. ஆமா ஆமா, அது சரத்குமாரோட ஒரு குணம்னு சொல்லலாம். நம்ம ஒரு ஹீரோ இப்போ அசோக் செல்வன் கூட சேர்ந்து நடிக்கிறாரு. எல்லாம் தாண்டி இது ஒண்ணு பண்றது ஒண்ணு இருக்குல்ல, இதை கூட சொல்லலாமே, நல்லா இருக்கு. அந்த 80s இருந்து ஆரம்பிச்சு நீங்க 90s வரைக்கும் இருந்த அந்த கல்ச்சர் இருக்குல்ல, அந்த கல்ச்சர் இன்னைக்கு இல்ல தமிழ் சினிமால. இதனால நீங்க பாத்தீங்கன்னா பழைய ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர் வந்து மன வருத்தத்தோட பேசக்கூடிய விஷயம். அன்னைக்கு வந்து படம் பண்ண, இன்னைக்கு ஒரு படம் பண்ண மாட்டாங்களா. நிறைய பேர் வீடியோல இன்னைக்கு யூடியூப்ல எல்லாம் இன்டர்வியூ கொடுக்குறாங்கல்ல. காரணம் இதுதான். அன்னைக்கு ரஜினி சாரோ, கமல் சாரோ, மோகன், ராமராஜன், அந்த செட் இருக்குல்ல, 80s பிரபு, சத்யராஜ், கார்த்திக்லாம், அவங்க எல்லாம் வந்து இப்படி ஒரு கல்ச்சர் இருந்தது. சரி, படம் நல்லா போகல, பரவாயில்ல, அடுத்த படத்தை ஸ்டார்ட் பண்ணிடுவோம், நான் ஃப்ரீயா நடிக்கிறேன், படம் ஓடனா மட்டும் காசு கொடு. படம் போகலையா, நான் கால் ஷீட் வாங்கி தரேன், அவங்கள வச்சு ஒரு படம் பண்ணுங்க, நான் பேசுறேன், தலைவா ஒரு படம் பண்ணேன் சார், நல்லா போகல, நீங்க ஒரு படம் பண்ணுங்க, இன்னொரு ஹீரோ கிட்ட ரெஃபர் பண்றது. நல்ல டைரக்டர், ஒரு நல்ல டைரக்டர் 2 படம் சரியா போகல, சும்மா சுத்திட்டு இருக்காரு அப்படின்னா, நல்ல டைரக்டரியா கூப்பிட்டு ஒரு படம் பண்ண வைங்க அப்படின்னு ப்ரொடியூசர்ஸ் நினைக்கிறது. இந்த ஒரு ஃபேமிலி கல்ச்சர் இன்னைக்கு இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம் தான். பட் எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இது காலங்கள் மாற மாற இது மாறிட்டு தான் இருக்கும். பட் அதை இன்னைக்கும் அதை முற்றிலும் அதுலேருந்து விலகாம இன்னைக்கும் அதை ஹோல்ட் பண்ணி வைக்கக்கூடிய நபர்களா கேசரிகுமார், சரத்குமார் போன்றவங்க இருக்காங்க அப்படிங்கிறதுலாம் அதுலேயும் ஒரு காம்பினேஷனா சேர்ந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறது மகிழ்ச்சியான விஷயமா பார்க்குறேன்.
ஸோ அடுத்ததா கே. ரவிக்குமார் சாரோட ரஜினி காம்பினேஷன் பத்தி பேசி ஆகணும். ஏன்னா 2 படங்கள்னாலுமே ரெண்டுமே பிளாக் பஸ்டர் படங்கள். முத்து, படையப்பா அந்த படங்கள் பத்தி. முத்து வந்து தேன்மாவின் கொம்புத்து அப்படின்னு ஒரு மலையாள படத்தோட ரீமேக் ரைட்ஸ் ரஜினி சார் வாங்குறாரு, மோகன்லால் படம். கதை இதுதான். அதாவது ஒரு அண்ணன் தம்பி, அதாவது அண்ணன் தம்பி கிடையாது, ஒரு தத்தெடுத்து வளர்க்கப்பட்ட ஒரு பையன். அந்த வீட்டில் ஒரு தம்பி மாதிரி இருக்கிற கேரக்டர் மோகன்லால் கேரக்டர். ஒரு நாடகம்லாம் நடிக்கக்கூடிய ஒரு பெண் மேல அண்ணனுக்கு ஒரு காதல் வரும். ஆனா இவங்களுக்குள்ள காதல் வந்துடும். அதுக்கப்புறம் அவர் நெகட்டிவா இறங்கி நிறைய வேலை செய்வார். தம்பியோட நேமை டேமேஜ் பண்றதுக்காக ஒரு வேலை செஞ்சு அது ஒரு பயங்கர எமோஷனலான ஒரு நல்ல மூவி, எக்ஸ்ட்ரானரியான ஒரு மூவி. அது நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும். அந்த ரைட்ஸை வாங்கி வச்சுட்டு இதை படமா பண்ணலான்னு சொல்லும்போது அதை அப்படியே நம்மால் எடுத்துட்டு வேற மாதிரி மாத்துறாரு, பெரிய படமா மாத்துறாரு. அதான் நாட்டு. ஆனா இந்த ரஜினி கேரக்டர் யாரு? சும்மா வெறுமனே வீட்டுல வேலைக்காரன் கிடையாது, அதுக்கு முதலாளியே அவர் தாங்கிற மாதிரி ஒன்ன வச்சு பிளாஷ்பேக்ல ரஜினி சாரை ஒண்ணு கொண்டு வந்து அதை ஒரு பெரிய படமாக்கி ஒண்ணு பண்றது ஒண்ணு இருக்குல்ல. அதுதான் நான் சொன்னேன். இப்ப கமல் சார் வந்து அபிஷன்மிக்கு இது ஒரு இங்கிலீஷ் படத்தை நாட்டா சொல்லிட்டா கூட அதை அப்படியே எடுத்து இங்க ஒண்ணு பண்றது ஒண்ணு இருக்குல்ல, சேர்ந்து ஹீரோ கூட டிஸ்கஸ் பண்ணி, முழுமையான அவர் மட்டும் இல்ல, அதை ஹீரோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி சார் இது பண்ண நல்லா இருக்கு, இது பண்ண நல்லா இருக்கு டிஸ்கஸ் பண்ணி ஒன்று உருவாக்குறது ஒண்ணு இருக்குல்ல. அபிஷன்மி எப்படி உருவாக்குறாங்களோ அந்த மாதிரி தான் இங்க முத்து உருவாக்குறாங்க. முத்து இன்னும் பெரிய படமா உருவாக்குறாங்க. ஒரு பிரம்மாண்டமான வெற்றி படமா மாறிடுச்சுல்ல. இந்த இறுக்கி அணைச்ச ஒரு உமா தருவோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படம். அதுல எனக்கு ஒரு சீன் ரொம்ப பிடிக்கும். அந்த கேரளால போயிடுவாங்க வழி மாதிரி, அவங்க ஃபுல்லா ராணி கெட்டப்ல இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து சாப்பாடு, புட்டு, பழம்புரி எல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க. இவருக்கு வந்து அப்படியே பார்த்துட்டே இருப்பார். உனக்கு என்ன வேணும் அப்படின்னா, டீ 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 டீ. ஓ சாயாவா? ஆமா போயா அப்படின்னதும் அவர் அந்த கேட்டு டீயை கொண்டு கொடுத்துட்டு, நீ யாருன்னு கேட்டதும் வேலைக்காரன் அப்படின்னு சொல்லுவாப்ல. கண்டால் பணிக்காரனை போல அல்ல, ஒரு ராஜாவின போல உண்டு அப்படின்னு சொன்ன. அதாவது பாக்குறது வேலைக்காரன் மாதிரி இல்ல, ஒரு ராஜா மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னதும், கண்டால் பணிக்காரனை போல அல்ல, ஒரு ராஜாவனை போல உண்டு. ஓ ரஜினி செம்மையா இருக்கும். நீங்க அந்த சீனை திருப்பி பாருங்க. ஓ எக்ஸ்ட்ரா எனக்கு திருப்பி பார்ப்பேன் நான் அந்த சீனை. செம்மையா பண்ணிருப்பாரு. நீங்க அந்த சீனை, அந்த காம்பினேஷனை மலையாளத்துல பார்க்கணும். ஐயோ, இங்க வந்து இறுக்கி அணைச்சர் உண்மை தருவான்னு சொல்லுவாங்கல்ல மீனா, அங்க வந்து சோபனா முத்துகவ் அப்படிமா. தெலுங்கு ஏதோ ஒரு பாஷை, முத்துகவ்னா ஒரு முத்தம் கூட அர்த்தம் போல இருக்கு. முத்துகவ் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க. மோகன்லால்ல எனக்கு மனசுலாம் வந்து உண்டு, ஏதோ சொல்ற சூப்பரா இருக்கும் அது. ஸோ அந்த மாதிரி அந்த படத்தை பெருசாக்கி ஒரு கமர்ஷியலி ஒரு, நீங்க சொல்ல போனா அந்த 90s தான் வந்து ரஜினி சார் வந்து உச்சத்துக்கு போறாரு, டாப்ல போறாரு. ஓகேவா, அந்த டாப் ஸ்டார் அவ்வளவுதான். ரஜினியை அசைக்கவே முடியாதுங்கிறது எப்படி உருவாகுதுன்னா, அண்ணாமலை, பாட்ஷா, முத்து, படையப்பா இந்த 4 படத்தை தான் உருவாகுது. அதுல 2 படம் கே. ரவிக்குமாரோட படம். அண்ணாமலை, பாட்ஷா, முத்து, படையப்பா இந்த 4 அவரோட கெரியர்ல அந்த 90sல ரஜினி தான் நம்பர் 1. அதாவது அது வரைக்கும் ரஜினி கமல் காம்படிஷன் போயிட்டு தான் இருக்கும்போது, கமலை தாண்டி அவர் மேல போய் உட்கார ஒரு இடம் இருக்குல்ல, கமர்ஷியலி நம்பர் 1 பொசிஷன்ல, கலெக்ஷன் வைஸ்ல உட்கார்ற இடத்துக்கு இந்த 4 படம் கண்டினியூஸா அடுத்தடுத்து வருது, சின்ன சின்ன கேப்ல. ஸோ அதுல வந்து இந்த 2 முக்கியமான படம். ஸோ முத்து அப்படி ஒரு ஹிட். அப்புறம் படையப்பா கொடுத்த ஹிட் எல்லாம் வந்து பெரிய படமா எடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட 4 மணி நேரம் எடுத்தாங்க. தெரியும், பார்த்துருப்பீங்க. என்ன பண்றது, ஆனா அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பட் இவ்வளவு லென்த்தா எப்படி படம் பண்ணலாம் அப்படிங்கும்போது 2 இன்டர்வல் வைக்கலாம் அப்படின்றாரு ரஜினி சார். 2 இன்டர்வல். ஆமா, சமீபத்தில் ஏதோ ஒரு ஹிந்தி படம் பெருசா வந்து 2 இன்டர்வல் விட்டுருங்க, அதே நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்களா. செட் ஆகுமான்னு தெரியல. சரி இருங்க, நான் கமல் சார்ட்ட கேட்டுக்கிறேன். ரஜினி கமலுக்கு ஃபோன் பண்றாரு. கமல் இது மாதிரி படம் பண்ணிட்டோம், நல்லா இருக்கு, பெரிய கதை இப்படி இருக்கு, ஆனா கிட்டத்தட்ட 4 மணி நேரம் வந்துருச்சு, அதான் 2 இன்டர்வல் விடலான்றோம், எப்படி ஒர்க் அவுட் ஆகுமா? நோ முடியவே முடியாது, 2 இன்டர்வல்லாம் வேலைக்கு ஆகாது. நீங்க ஒரு இன்டர்வல் வச்சு எவ்வளவு தூரம் குறைக்க முடியுமோ குறைச்சிட்டு நீங்க வந்து அதை ஒரு இன்டர்வல் வச்சு ஒரு 3 மணி நேரம் படமா மாத்திருங்க அப்படின்னாரா. இல்ல எல்லா சீன் நல்லா இருக்கு, எதை பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லுங்க. அதை கே. ரவிக்குமார் விடுங்க, நீங்க அமைதியா உங்க வேலையை பார்த்துட்டு வந்துருங்க, அந்த பொறுப்பு அவர்கிட்ட விடுங்க, அவர் பார்த்துருவாரு. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அவ்வளவு படம் கூட ஒர்க் பண்ணியாச்சு, அவர் கூட ஒர்க் பண்ணிருக்கிறோம். அதுக்கப்புறம் தான் ஒர்க் பண்றாரா கமல் சார்? இதெல்லாம் அபிஷன்மி பண்ணியாச்சு இல்ல, அதான். ஸோ ஏற்கனவே படம் ஒர்க் பண்ணியிருக்கிறோம், நம்ம வந்து தெரியுது, நீங்க விடுங்க அவர் பார்த்துப்பாரு அதை அப்படிங்கிற அந்த ஒரு தன்மை இருக்குல்ல, டைரக்டர் மேல ஒரு இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை, பிலீவ்னஸ். சரி ஓகே, சரி ரவி நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னா மனசாட்சியே இல்லாம நல்ல நல்ல சீன்லாம் தூக்கி அதை ஒரு 3 மணி நேரம் படமா மாத்தி கொண்டு வந்து கொடுக்கும்போது அந்த கெட்டப் வயசானதுக்கு அப்புறம் ரஜினி சாருக்கு ஒரு மின்சார கண்ணா, வயசானாலும் அழகு ஸ்டைல மாற இல்லை அப்படின்னா அப்படி இருப்பாரு. அந்த டயலாக் சொல்றதுக்கு
அந்த ஏஜான ஒரு கெட்டப்ல அவ்வளோ வந்து மேன்லியா அவ்வளோ ஹேண்ட்ஸமா இருப்பாப்ல. அந்த சீன் இருக்குல்ல ஊஞ்சல் சீனு, ஆக்சுவலி சீன் அப்படி பிளானே கிடையாது. சீன் வந்து அங்க போங்க சேர் எதுவும் போட்டிருக்க மாட்டாங்க, இவர் ஒரு சேர் எடுத்து அந்த மாதிரி தான் ஏதோ பிளான் பண்ணிருக்காங்க. அங்க போய் பார்த்தா அந்த இடத்துக்கு வந்து அது செட் ஆகல போல இருக்கு, மேல ஊஞ்சல் மட்டும் இருந்திருக்கு. ஸ்பாட்ல பண்ணிருக்காரு. ஸ்பாட்ல பண்ண சீன் ஊஞ்சல வந்து இழுத்து போடுறது ட்ரேட்மார்க் சீன். ரஜினியோட ஸ்டைல் ஐகானிக் சீனை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு சீனு ஸ்பாட்ல ரெடி பண்ணீங்க. அதான் நான் சொன்னேன், கமர்ஷியல் வித்த தெரிஞ்ச இருக்கிற இடத்துல இமிடியேட்டா ஒரு ஆல்ரெடி அவங்க போட்டிருந்த பிளான் வேர்டு பண்ணியிருந்தா கூட இது நடந்திருக்காது இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஸ்பாட்ல பண்ண சீன் எப்படி பண்ணிருக்காங்க பாருங்க. அதுதான் இதே மாதிரி தான் நீங்க ஐநோ சீன் புரியாத புதிர்ல ஐநோன்னு ரகுன்னு சொல்லிட்டு இருப்பார்ல, அது டைலாக் அப்படி கிடையாது, அந்த சீனே கிடையாது. அந்த படத்துல தான் அந்த டைலாக். ஆமா, புரியாத புதிர்ல நீங்க இன்னைக்கு வரைக்கும் ஒரு டாக்ஸிக் ஹஸ்பண்ட், ஒரு சைக்கோ ஹஸ்பண்ட்னா உதாரணமே புரியாத புதிர் ரகுவரன் கேரக்டர் தான். இதே எப்படி சரத்குமார் லேட்டா வந்தாலும் அது மாதிரி ரொம்ப லேட்டா வந்திருக்காரு ரகுவரன். பெரிய டைலாக் வச்சிருந்திருக்காரு. இதுக்கப்புறம் அவ்வளவு டைலாக் எல்லாம் பேசி எடுக்க முடியாது, என்னைய பண்றது அப்படின்ட்டு ரகுவரனை திட்டிட்டு நீ ஒண்ணு பண்ணு, ஐநோ அவ பேசிட்டே இருப்பா, நீ ஐநோன்ட்டு வந்து நீ சொல்லிட்டே எவ்வளவு வாட்டி வேணான்ட்டு. அது எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா கேசரிக்குமார் நடிச்சு காமிச்சிருக்காரு. சரி ஓகே போங்கன்ட்டு பண்ணிருக்காரு. ஐநோ அவரோட ஸ்டைல்ல பண்ணி கடைசியா எடுத்துட்டே இருக்காங்களா அது பாட்டுக்கு. கடைசியா தம் அடிச்சு கட் அப்படின்னாரு ரகுவரன். அதை கட் அப்படின்னு போட்டதும் டப்புன்னு க்ளோஸ் அப்ல தனியா தம்ம போடுற மாதிரி ஒரு ஷாட் தனியா எடுத்திருக்காங்க. எடுத்துட்டு டப்பிங்ல அந்த தம்மு போடும்போது கட்டுன்னு போடுற சீனை டப்பிங்ல ஐநோ அப்படின்னு அங்க டப்பிங்ல வச்சிருக்காங்க. பாருங்க நீங்க, இதை எடுத்து ஒரு ஐநோ போட்டா நல்லா இருக்கும்னு தோணி அதுக்கு அதை யோசிச்சு அங்கேயே ஸ்பாட்லயே ஒரு ஷாட் ஒன்னு எடுத்து, புரியுதா? இந்த மாதிரி ஸ்பாட்ல இதை நீங்க என்ன பண்ண முடியும்? இதுவே வேற டைரக்டரா இருந்தா என்ன இவ்வளவு லேட்டா வந்தார் என்ன பண்றதுன்னு ஒரு பிரச்சனை பண்ணி தேவையில்லாம அந்த ஷூட் எக்ஸ்டெண்ட் ஆகி அடுத்த நாள் அதை எடுத்துன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஓகே, அடுத்த நாள் கொண்டு போக முடியாது, இவ்வளவுதான் பட்ஜெட், இவ்வளவுதான் இன்னைக்கு முடிச்சாகணும், சரி என்ன பண்ணலாம், இதை விட பெட்டரா என்ன பண்ணலாம்? இன்னைக்கு பாருங்க, நீங்க அந்த டயலாக் வச்சு அந்த சீன் நார்மல் சீன், அந்த ஐநோ சீன் ஒரு ஐகானிக் சீன் தமிழ் சினிமா. ரைட்டா? ரகுவன் மாதிரி யாராவது மிமிக்ரி பண்ணா ஃபர்ஸ்ட் பண்றது அதுதான்ல. சோ அந்த மாதிரி தான், அதுதான். சோ அப்படி படையப்பா படத்தை உருவாக்குறாங்க. பெரிய படம். இப்போ ரஜினி படம் கமல் படம் பண்ணும்போது இருக்கக்கூடிய விஷயத்த சொல்லுவாரு. இப்போ படையப்பால ஒரு சீன்ல போயிட்டு தங்கச்சி வந்து லைஃப் ஸ்பாயிலா போயிடுச்சு, அழுகிற சீன்ல வந்து அழணும் சார், ஒரே டேக்ல நீங்க அழணும் அப்படின்னு சொன்னதும், நீங்க அவர் கூட படம் பண்ணிட்டு வந்துட்டு இதெல்லாம் எங்கிட்ட பண்ண சொன்ன பண்ண முடியாது, நீங்க வந்து இதெல்லாம் கமல் சார்ட்ட வச்சுக்கோங்க, நான் பண்ண மாட்டேன் அப்படின்னாரா. சார் நல்லா இருக்கு, நீங்க உங்க ஸ்டைல நீங்க ஒன்று பண்ணுங்க அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணி அந்த எமோஷனல் சீனை வந்து பண்ண வச்சாரா. நல்ல சீன் தான் ஆக்சுவலி. அது மாதிரி அப்படியே கமல் சார்ட்ட போயிட்டு, சார் ஒரு மாஸ் சீன் ஒன்று, இந்த இடத்துல உங்க காலை காட்டுறோம், ஒரு ஜம்ப், ஹலோ நீங்க அவரை வச்சு பண்ணுங்க, இது எதுக்கு எங்கிட்ட கொண்டு வரீங்க அப்படின்னு மாறா. இல்லை சார் நல்லா இருக்கும் சார்ன்ட்டு கன்வின்ஸ் பண்ணி தான், அதாவது மாஸ் டைரக்ட் ஆக்டர் கிட்ட போயிட்டு கிளாஸா ஒரு சீன் பண்ணிடணும், இது ஒரு எமோஷன் ஒன்று பண்ணிடணும் ஒன்று பண்றது. கமல் சார் மாதிரி கிளாஸா படம் பண்ணிருக்கிட்ட போயிட்டு இவரை வச்சு ஒன்று மாஸ் பண்ணா, ஆல்ரெடி அவர் மாஸ்லாம் பண்ணிட்டு வந்தாரு, இப்ப பண்ண மாட்டாரு, அடம் பிடிக்கிறாரு, ஒன்னு பண்ணிடுவோமே அப்படின்னு ஒண்ணு பண்ண வைக்கிறது ஒண்ணு இருக்குல்ல. தெனாலில நீங்க பாத்தீங்கன்னா ஓப்பனிங்ல ஜம்ப் பண்ணி வருவார் தெரியுமா, அந்த தேனாலி அந்த ஒரு அந்த கிரவுண்ட்ல அப்படி ஜம்ப் பண்ணி வருவார், நாய் துரத்தும், செம மாசா எழுதிருப்பாரு. மன்மத நம்பல அந்த ஓப்பனிங் சீன்ல அந்த சூப்பரா இருக்கும் அந்த கம்போசிஷன். அப்படி அந்த கண்ணாடி வச்சு அப்படி ஜம்ப் பண்ணி ஒன்று வர்றது ஒன்று இருக்குல்ல. இதெல்லாம் கமல் சார் பண்ண மாட்டாரு, அதெல்லாம் முன்னாடி நிப்பாட்டிட்டாப்ல கன்வின்ஸ் பண்ணி அவரை பண்ண வைக்கிறது ஒன்று இருக்குல்ல, இந்த மாதிரி. ஸோ படையப்பா முத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். இன்னைக்கும் நீங்க ரஜினி சாரோட ஹேட்டரா கூட இருக்கலாம். இப்ப நான்லாம் கமல் சாரோட எவ்வளவு தீவிரமான ஃபேன் தெரியும். ஆனாலும் நம்ம படையப்பா படத்தை முத்து படத்துல உட்காந்து அவ்வளவு இன்ட்ரெஸ்டா பார்ப்போம். அதுக்கான டைரக்டர் தான். இன்னொன்னு அதை அவ்வளவு ஸ்கிரீன் பிளே இன்ட்ரெஸ்டிங்கா உருவாக்கி சீன் பை சீன் ரெடி பண்ணி ரஜினி சார் மாதிரியான ஒரு கமர்ஷியல் என்டர்டைனர் கொடுக்கும்போது அவர் அதை அடுத்த லெவல் கொண்டு போறாரு ஒன்று இருக்குல்ல. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான 2 படங்கள். நான் அதை முன்னாடியே சொல்லிட்டேன். இன்னைக்கு ரஜினி நம்பர் 1 இருக்கிறதுக்கு முக்கியமான 4 படங்கள்ல 2 படம் கேஎஸ் ரவிக்குமார் கொடுத்திருக்காரு அப்படிங்கிறது தான். ஒரு சீனியர் ஆக்டர்ஸ் கூட இருக்க கொலாபரேஷன்ஸ் பத்தி பார்த்துட்டோம். ரஜினி சார், கமல் சார், கார்த்திக் சார், அதுக்கப்புறம் சரத்குமார் சார் சொல்லிட்டு எல்லா சீனியர் ஆக்டர்ஸ் கூடமே கொலாபரேட் பண்ணியிருக்காரு. இன்னும் சொல்லப்போனா 80s 90sல பயங்கரமான ஹிட் எல்லாம் கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி ஹிட் கொடுத்த நிறைய டேரக்டர்ஸ் வந்து அதுக்கப்புறம் காணாம போயிருப்பாங்க, அல்லது அடுத்த ஜென்ரேஷன் ஆக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணிருக்க மாட்டாங்க. பட் இவர் வந்து ரொம்ப ஃபார்ச்சுனேட்டா சூர்யா, சிம்பு, விஜய், அஜித் எல்லாரும் கூடயும் ஒர்க் பண்ணியிருக்காரு, எல்லாரும் கூட ஹிட்டும் கொடுத்துருக்காரு. அந்த விஷயங்கள் பத்தி நீங்க வந்து ஹிட்னு சொல்லும்போது நீங்க அப்படி நம்ம சொல்லிடக்கூடாது. இப்போ விஜய் கூட படம் நல்லா போகல, மின்சார கண்ணா சரியா போகல. ஆனா நீங்க படமா இன்னைக்கு டிவில உட்காந்து பார்த்தா அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இன்னைக்கு கேடிவில பார்த்தா நல்லா இருக்கு, பார்த்துட்டு இருப்போம். அன்னைக்கு வந்து அந்த படம் எப்படி அது மிஸ் ஆச்சுன்னு தெரியல. மேபி ஏதோ ஒர்க் அவுட் ஆகல, ஆடியன்ஸ்க்கு ஏதோ பிடிக்கல, சம்திங் ஒர்க் அவுட் ஆகல. ஃபர்ஸ்ட் வந்து
என்ன என்ன சொல்ல போனா ஒரு முழுமையா ஒரு பெரிய அளவுல ஹியூமர் ட்ரை முன்னாடி கொஞ்சம் பண்ணிருக்காரு விஜய் வந்து கவுண்டமணி கூட எல்லாம் கோயம்புத்தூர் மாப்பிள்ளையில ஒண்ணு பண்ணிருப்பாரு, பூவே உனக்காக சார்லி கூட ஒண்ணு பண்ணிருப்பாரு, கொஞ்சமா பண்ணுவாரு. தாண்டி ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் அவராவே ஹியூமர் பண்ற ஒரு கேரக்டர் எனக்கு தெரிஞ்சு மின்சார கண்ணா தான். படம் முழுக்க பேசிட்டே இருப்பாரு. சோறு என்ன இருந்தாலும் சோறுன்னு இருக்காங்க குஷ்பு. இன்னொன்று மின்சார கண்ணா படம் வந்து ஒரு இங்கிலீஷ் படத்தோட தழுவல். அதாவது ஒரு இங்கிலீஷ் படம், 2 பேர் லவ் பண்றாங்க, கல்யாணம் பண்ணுங்கிறதுக்காக அவர் பொண்ணோட வீட்டுல பையனும் பையனோட வீட்டுல பொண்ணும் வந்து அவங்க கூட டிராவல் ஆகி அவங்களுக்கு பிடிச்ச ஒரு நபரா மாதிரி அவங்க விருப்பத்திலே சேர்ந்து கல்யாணம் பண்ற மாதிரி ஒரு படம் வருது. அதை தமிழ்ல வளைச்சு பண்ணாங்க. மின்சார கண்ணா பூவெல்லாம் கேட்டுப்பார் வசந்த் பண்ணாரு, ஜோடி நம்ம பிரசாந்த் படம் ரவீன்காந்த் பண்ணாரு. அவ்வளவு நடிக்காம இருந்த மோகன் ஒரு பெரிய கேப் போட்டு வந்து அன்புள்ள காதலுக்கு ஒரு படம் பண்ணாரு, அதுவும் இதுதான். அப்படி பண்ணாங்க. மேபி அதனால என்ன அதுல வந்து ஹிட்டான படம் ஜோடி மட்டும்தான், மற்ற படங்கள் எதுவுமே கமர்ஷியலி ஹிட் ஆகல. மின்சார கண்ணாவும் ஒர்க் அவுட் ஆகலன்னா கூட விஜயை வச்சு ஒரு பெரிய அட்டெம்ப்ட் அது. இன்னைக்கு பார்க்க இன்ட்ரெஸ்டிங்கான படம், டிவியில உட்காந்து சந்தோஷமா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான படம். அதே மாதிரிதான் ஆதவன், செம்ம ஜாலியா இருக்கும் அந்த படம். வடிவேல் சாரை வச்சு மிரட்டி இருப்பாங்க. கே சரிக்குமார் சார் சொல்றாருல, வடிவேலு இல்லாம நீங்க அந்த படத்தை யோசிக்கவே முடியாது. ஒன் ஆஃப் தி ஹீரோ ஆக்சுவலி. சூர்யா ஹீரோவா இருந்தாலும் ஒரு டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் மாதிரி நீங்க அது படம் ஃபுல்லா வருவாரு. காய்கறியில கூட்டு வச்சுதான் பாத்திருக்கேன், வெயிட் வைக்கிறதை பார்க்க ஆரம்பிச்சு இப்ப வேண்டாம் காலையில சுடுவோம், ஏன் இப்ப சுட்டா இப்ப சுட்டா செத்தம் கேட்கும்ல திடீர்னு நம்ம சாலமன் பாப்பைய மாதிரி பேசிருப்பாப்ல. படம் ஃபுல்லா முருகா ஐயோ அப்படின்றது. அப்புறம் அந்த பிரிட்ஜ் பக்கத்துல வச்சுட்டு அந்த கல்ல கட்டிட்டு மாதிரி ஒரு இடுப்புல கிட்ட சரி அப்படின்னு கேட்கிற சீன், அந்த பாம்பு குடிச்சிட்டே பேசுற சீன், ஐயோ ஐ எம் பானர்ஜி அப்படின்றது. இது என்ன சொல்லுவாரு, அவுரா பிரிட்ஜ். அந்த கிங்காங் இந்த என்ன படம் இது, த்ரில்லர் பிலிமா ஃபேமிலி பிலிமா ஒண்ணு கேட்கிற சீன். படம் முழுக்கவே எக்கச்சக்கமான காமெடி இருக்கு. உங்களுக்கு எடுத்து சுட்டிட மாட்டேன், உனக்கு சுட தெரியுமா, எங்க தோசை சுடுற ஒருத்தர் துப்பாக்கி சுட தெரியாதா அப்படின்ற ஒண்ணு இருக்குல்ல. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான படம். லிங்கால ஒரு தப்பு பண்ணாரு கே எஸ் ரவிக்குமார் சார். படம் அப்படி இப்படி போய் கடைசியில பிஃபோர் கிளைமேக்ஸ் ஓகே நல்லா இருக்கும் போலங்கிற ஒரு மூடுக்கு வரும்போது கிளைமேக்ஸ் தேவையில்லாம ரஜினி சாரை பாராசூட்ல எல்லாம் பறக்க விட்டு ஒண்ணு பண்ணி அந்த படம் ஓரளவு ஒர்க் அவுட் ஆக வேண்டிய படம் ஒர்க் அவுட் ஆகாம போனது மாதிரி ஆதவன்ல எதாவது பண்ணிருப்பாரு. கிளைமேக்ஸ் ஃபைட்ல ஒரு மாதிரி மேல இருந்து பறக்கிறது குதிக்கிறது ஒண்ணு பண்ணி இதை யூஸ்வலா அதை பண்ணவும் மாட்டார் அவரு. அந்த மாதிரி அந்த அளவுக்கு எல்லாம் பண்ணவும் மாட்டார் அவர். ஏன் அந்த 2 படத்துல அவர் அப்படி பண்ணாருன்னு தெரியல. என்ன கேட்டா ஆதவன் வந்து படம் ஒர்க் அவுட் ஆகாம போனதுக்கான அந்த கிளைமேக்ஸ் ஃபைட். லிங்காவுக்கு அதே தான் காரணம்னு நினைக்கிறேன். பட் அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான படம் ஆதவன். அதே மாதிரி எப்படி மின்சார கண்ணால வந்து அவ்வளோ பேசிட்டே ஒரு ஹியூமர் பண்ணிருப்பாரு, அது மாதிரி தான் சரவணா சிம்பு வச்சு. சிம்பு அது ஒரு ரீமேக் படம் தான், பேசிட்டே இருப்பாருங்க. ஆனா அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரு சீன் எல்லாம் பேசிட்டு மூச்சு தான் தண்ணியில முடிப்பாப்ல படத்திலேயே. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 படம் பண்ணாரு. இந்த 3 படமும் கமர்ஷியலி சக்சஸ் இல்ல. ஆனா இன்னைக்கு உட்காந்து பார்த்தா இன்ட்ரெஸ்டா நம்ம டிவில உட்காந்து பாக்குற மாதிரி என்கேஜிங்கான ஒரு படமா அந்த 3 படத்தையும் கொடுத்துட்டாரு. பட் இதுல என்ன ஆச்சுன்னா அஜித்தை வச்சு 2 படத்தை சூப்பர் ஹிட்டா கொடுத்துட்டாரு. அதுதான் ஆச்சரியம். என்னவோ அது விஜய் சூர்யா சிம்பு கூட ஒர்க் அவுட் ஆகல. என்னன்னா விஜய்க்கும் சூர்யாவுக்கும் சிம்புக்கும் சூர்யாவுக்கு கொஞ்சம் பெரிய படமா எடுத்தாரு, ஆக்ஷன் பிளஸ் காமெடி எல்லாம் எடுத்து ஒரு பெரிய படமா எடுத்தாரு. பட் விஜய்க்கும் சிம்புவுக்கும் சூஸ் பண்ணதே வந்து படமாவே ஒரு ஹியூமர் ஓரியன்டான ஒரு சின்ன படமா தான். கான்டென்ட்டா சொல்றேன், கான்டென்ட்டா அது ஒரு சின்ன படமா இருந்தது. ஆனா நீங்க அஜித்துக்கு எடுத்த 2 படம் பாத்தீங்கன்னா அது கான்டென்ட்டாவே பெருசு, பயங்கர கமர்ஷியல் வேல்யூ இருக்கிற ஒரு படம். வில்லன் 2 அஜித் வந்து ஒரு ராபின்ஹுட் மாதிரி ஒரு திருடுற ஒரு கேரக்டர், இன்னொரு இவ்வளவு எமோஷனலான கேரக்டர், ஒரு பிளாஷ்பேக் சீனு, அந்த 2 கேரக்டருக்குமான வித்தியாசம், ஒரு பையனுக்கு அந்த உடல்நிலை சரியில்லாத ஒரு கேரக்டர்னு பயங்கர எமோஷனலா கமர்ஷியலா சாங்கு டான்ஸு காமெடின்ட்டு பக்கா பேக்கேஜ். நீங்க அஜித் சார் வந்து நல்ல பெர்ஃபார்மர். அஜித் சார் நல்ல பெர்ஃபார்ம் பண்ண படம் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க கமர்ஷியலாவும் சக்சஸ் ஆகும். நீங்க வாலில இருந்து அவர் நல்ல பெர்ஃபார்மரா அவர் அறியப்படுறாரு. வாலி, சிட்டிசன் வந்து கமர்ஷியலா பெருசா போகல அப்படின்னு ஒரு டீம் பேசுது, இல்ல ஓகே தான் ஒரு டீம் பேசினா கூட அது பாக்குறதுக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான கமர்ஷியல் ரொம்ப என்கேஜிங்கான படமா தான் இருந்தது. அமர்க்களம் அது மாதிரி அவரோட கெரியர்ல அவர் நல்ல பெர்ஃபார்மராகவும் தன்னை ப்ரூவ் பண்ண 2 முக்கியமான படம் வில்லனும் வரலாறு. வில்லன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பாரு. அந்த ஃபர்ஸ்ட் கேரக்டர் வந்து கண்டக்டரா வர்றதா இருக்கட்டும், இல்ல அந்த கொள்ளையடிக்க போற சீன்ஸ் எல்லாத்தையும் பயங்கர ஸ்மார்ட்டா இருப்பாரு. இன்னொரு கேரக்டர் அந்த ஹேண்டிகேப்பா இருக்கவர், அவர் சிரிப்பு அவ்வளவு இன்னசென்ட்டா இருக்கும், கையை பிடிச்சி சிரிச்சிருக்கும், அவ்வளவு கியூட்டா அழகா இருக்கும் அவர். அதுக்கப்புறம் அந்த மாதிரி ரொம்ப ரேரா தான் பாத்துருக்கோம் நம்ம. ஓப்பனிங் சீன்ல அந்த அப்படியே திருடிட்டு வந்து அப்படியே வந்து அந்த கையை அப்படி திருட்டு நடந்து விசில் அடிச்சுட்டு வர்ற சீன், அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன்லாம் தியேட்டர்ல விசில் பறக்குது. பகவதி வில்லன் சேர்ந்து வந்துச்சு. பகவதி கொஞ்சம் வில்லன் அளவுக்கு ஹிட் இல்ல, ஹிட் தான், பட் வில்லன் தான் பெரிய ஹிட். ஸோ அப்படி ஒரு படம் வில்லன். வரலாறு நீங்க பாத்தீங்கன்னா
ரொம்ப நாள் படம் எடுத்து முடிச்சு ரொம்ப நாள் எடுத்தாங்க. கால் ஷீட் பிரச்சனை அது இதுன்னு ஏகப்பட்ட ப்ரொடக்ஷன் பிரச்சனை எல்லாம் மாறி எடுத்து கிட்டத்தட்ட 3 வருஷம் லேட்டா வந்து படம் ஆரம்பிச்சதுல இருந்து 3வது வருஷம் தான் ரிலீஸ் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமால ரொம்ப லேட்டா வர படம்லாம் ஓடுனதா வந்து பெருசா வரலாறு கிடையாது. 1-2 தப்பிச்சிருக்கு. அதுல ஒரு முக்கியமான படம் ரொம்ப லேட்டா வந்து கமர்ஷியல் இவ்வளவு பெரிய சக்சஸ் கொடுத்த மூவி இல்ல. அந்த மாதிரி ஒரு மூவி நீங்க வரலாறுன்னு பாத்தீங்கன்னா அவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ். 3 கேரக்டர் 3 விதமா இருக்கும். ஒரு கேரக்டர் மட்டும் தான் சிம்பிளா சுத்திட்டு இருக்கும். இன்னொரு கேரக்டர் பெரிய வெஞ்சன்ஸோட அப்பா மேல வெஞ்சன்ஸோட சுத்திட்டு இருக்கும். இன்னொன்னு ஆப்வியஸ்லி அப்பா கேரக்டர். அஜித்தை பரதநாட்டியம் ஆட வைக்கிறதுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய கான்ஃபிடன்ட் இருந்திருக்கணும் அஜித் ரவிக்குமார் சாருக்குல. நீங்க யோசிக்கவே முடியாதுல்ல. எனக்கு என்ன அந்த கதையை வந்து கமல் சார் மைண்ட்ல வச்சு எழுதிருப்பாருன்னு தோணும். ஏன்னா 3 கெட்டப் வேற 3 கெட்டப்லயும் வேற வேரியேஷன் நடிக்கணும். இன்னொன்னு ஒரு கிளாசிக்கல் டான்சர் கொஞ்சம் ஒரு ஃபெமினின் மாதிரி கொஞ்சம் ஒன்னு இருக்கணும் போது சலங்கை ஒலிலாம் வந்து சலங்கை ஒலியில ஃபெமினின் லுக் இருக்காது. பட் கிளாசிக்கல் டான்சரா பண்ணிருப்பாரு. இந்த கட்டில கொஞ்சம் ஃபெமினின் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது 3 கேரக்டர் வித்தியாசமா நடிக்கணும். ஒரு கமர்ஷியலாவும் பெருசா என்கேஜிங்கா இருக்கணும். ஹிட் ஆகணும். இவ்வளவு வித்தியாசமா நடிக்கணும். டான்ஸ் ஆடணும். கிளாசிக்கல் டான்ஸ்னா வேற ஆப்ஷனே அவருக்கு இருந்திருக்காது. கமல் சார் மைண்ட்ல வச்சு கூட எனக்கு அந்த படம் பார்க்கும்போது அப்படி தோணுச்சு. கேஎஸ் ரவிக்குமார்ட்ட கேட்டாதான் தெரியும் எப்படி எங்கேயே சொல்லியிருக்காருன்னு தெரியல. பட் அது வந்து கமல் சார் மைண்ட்ல வச்சு உருவாக்குற ஒரு படம் மாதிரி இருக்கும். ஸோ பட் அதை அஜித் சார் ஹோல்ட் பண்ண விதம் அந்த ஃபெமினின் லுக்லேயே ஒரு ஃபைட்லாம் பண்ணுவார்ல. ஃபைட் பண்ணிட்டு அதுலேயே ஒரு சின்னதாக எக்ஸ்ட்ரா நிறைய பண்ணியிருந்தேன். அதெல்லாம் பாருங்க நம்ம வந்து ஃபெமினினா இருக்கிறவங்கள கிண்டல் பண்றோம் கலாய்க்கிறவங்க தாண்டி அப்படி ஒரு கேரக்டரை வச்சுட்டு கிளாப்ஸ் வாங்க வைக்கிறது ஒன்று இருக்குல்ல. நீங்க நார்மலா இருக்கிற ஃபைட் பண்றதுக்கும் கொஞ்சம் ஃபெமினினா இருக்கிற ஒரு ஆளு ஒரு ஃபைட் ஒரு பஞ்ச் பண்ணிட்டு அப்படியே அந்த ஸ்டைல நடந்து வர்றதும் அடுத்த ஃபைட் பண்றதும் தியேட்டர்ல கிளாப்ஸ் பறக்குது. நாகர்கோயில்ல இந்த பிட்டு படம் போடுறதுக்கு ஒரு தியேட்டர் இருக்கும் தெரியுமா? எல்லா ஊர்லயும் ஒரு தியேட்டர்ல பிட்டு படம் மட்டுமே போடுவாங்க. அடல்ட்ஸ் ஒன்லி படம் மட்டும் போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு தியேட்டர் வந்து ராஜன் பிக்சர் பேலஸ் பேலஸ். ஆமா பேலஸ் வேற அதுக்கு. அந்த தேட்டர்ல திடீர்னு வந்து அதை இனிமே விட்டு படங்கள் போட மாட்டோம் என்று ஒரு ஃபைன் மார்னிங்ல உறுதிமொழி எடுத்து நார்மல் படம் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆன படம் வரலாறு. நான் அந்த தேட்டர்லாம் பார்த்தேன். சரியான கூட்டம். வரலாறும் நம்ம சிம்புவோட வல்லவனும் சேர்ந்து ரிலீஸ் ஆச்சு. காலையில வல்லவன் பார்த்துட்டு மதியானம் வரலாறு பார்த்தேன். வல்லவன்லாம் கூட்டம் அப்பா. ஆனா மன்மதனுக்கு அப்புறம் வர்ற படம்னால ஒரு பீக்கு. ஸோ அப்புறம் இந்த படம் பார்த்தேன். அவ்வளோ என்கேஜிங்கான மூவி அஜித் சாரோட பெர்ஃபார்மன்ஸ். அந்த மாதிரி அஜித்துக்கு எப்படி நீங்க பாருங்க ரஜினி சாருக்கு எப்படி வந்து முத்து படையப்பாவோ அந்த மாதிரி அஜித் சாருக்கு வில்லன் வரலாறு ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். கமர்ஷியலையும் ஹிட் அவர் பெர்ஃபார்மராகவும் ப்ரூவ் பண்ண படம்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அடுத்த ஜெனரேஷன் ஆக்டர்ஸ்ல அவர் வந்து பெரிய ஹிட் கொடுத்தது அஜித் கூட. அதை அஜித் ரசிகர்கள் கலாய்ப்பாங்க. கேஎஸ் ரவிக்குமார் ரஜினியை வச்சுக்கிட்டு கமல் வச்சுக்கிட்டு அஜித்தை வச்சுக்கிட்டு விஜய் வச்சு பாத்தீங்கன்னா ஹிட் ஃபிளாப் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து பேசுவாங்க. விஜய்க்கு வந்து அதுக்கப்புறம் குஷி, பிரியமானவளே, ஃப்ரெண்ட்ஸ், பத்ரி கண்டினியூஸா 4 படம் சூப்பர் ஹிட். வெளிவிழா 100 நாள் அப்படின்னு வரும்போது 4 படம் சேர்த்து ஒரு 40 விழா நடத்தினாங்க. 30 விழா மாதிரி இது ஒரு 40 விழா நடத்தினாங்க. அந்த விழால கேஎஸ் ரவிக்குமார் கெஸ்டா வந்து பேசினாரு. விஜய்க்கு மேல இருந்த எல்லா கண்டிஸ்டையும் ஒளிஞ்சிருச்சு என்னோட மின்சார கண்ணா படம் மூலமா. இனி அவருக்கு ஃபிளாப்பே கிடையாது பேசியிருந்தாரு. ஸோ அந்த மாதிரி அடுத்த ஜெனரேஷன் கூட கம்ஃபர்டபுளா இன்னைக்கு பாருங்க விஜய் வந்து யாரையும் பெருசா சந்திக்கிறது கிடையாது, பெருசா வெளியே வர கிடையாது. பட் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது போறாங்க, மீட் பண்றாங்க, கட்டி பிடிக்கிறாங்க, உட்காந்து பேசுறாங்க. ஒன்று இருக்குல்ல, அந்த நட்பு தான். நீங்க படம் ஹிட் ஃபிளாப் எல்லாம் தாண்டி உள்ளுக்குள்ள அவங்களை எவ்வளவு கம்ஃபர்டபுளா வச்சிருந்தாங்க, எவ்வளவு அந்த டேஸ் எவ்வளவு நல்ல ஒரு மெமரபிள் டேஸா இருந்தது, எவ்வளவு கம்ஃபர்ட்டா நம்மளை ஹேண்டில் பண்ணாங்க. ஒன்று விதம் இருக்குல்ல, அந்த ரெஸ்பெக்ட் எல்லாம் சேர்த்து தான் வந்து அந்த நட்பு தொடர்வதற்கு ஒரு முக்கியமான காரணம். சும்மா அவரை ரூடு கீடுன்னு சொல்றாங்க. பட் அதெல்லாம் அவருக்கு ஒரு பக்கம் இருந்தா கூட ரொம்ப நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து ஹேண்டில் பண்றாரு எல்லா ஹீரோஸ் கூட. இப்போ டேரக்டரா இவ்வளவு விஷயங்கள் பேசிட்டு இருந்தோம். இப்போ படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்கோம். பட் ஆக்டிங் அப்படிங்கிறது வந்து அவரு டைரக்ட் பண்ண படங்கள்ல ஒரு கேமியோ எப்பவுமே வந்துருவாரு பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் டைரக்ஷன் குறைச்சதுக்கு அப்புறம் ஃபுல் டைமா நடிக்கவும் ஆரம்பிச்சார். நிறைய நல்ல படங்கள்ல வந்து கேரக்டர்ஸ் சூஸ் பண்ணி நல்லா நடிச்சுட்டு இருக்காரு. அந்த விஷயங்கள் எப்படி பாருங்க? இப்போ சேரன் பாண்டியன் நிறைய படங்கள்ல வில்லன் கேரக்டர் பண்ணியிருந்தாரு. அப்புறம் ஒரு கட்டத்துல வில்லன் கேரக்டர்லாம் பண்ணிட்டு இருந்தாரு ஸ்டார்டிங்ல. அதுக்கப்புறம் தான் இப்போ ரஜினி வச்சு கமல் வச்சு படம் பண்ணதுக்கு அப்புறமா தான் சின்னதா அந்த ஒரு சீன் மட்டும் அந்த கேமியோ மட்டும் வந்துட்டு போற மாதிரியான ஒரு சீன் பண்றது. அப்புறம் அந்த படையப்பால அவர் கூட அந்த கிக்கி ஏறுதை பாட்டுல டான்ஸ் ஆடுறது ஒரே மாதிரி அதெல்லாம் ரஜினி சாரோட ஐடியா. வாங்க என்ன நீங்க இந்த படத்துல நடிக்க இல்ல கிளைமேக்ஸ் ஏதாச்சும் தலைக்கடணும் வாங்க அப்படின்னு ஸ்பாட்ல ரெடி பண்ணி அதே மாதிரி காஸ்டியூம் ரெடி பண்ணி கொரியோகிராஃபர்ட்ட சொல்லி ஒரே மாதிரி டான்ஸ் ஆட வச்சு ரஜினி சார் தான் பண்ண வச்சது அது. ஸோ அப்படி பண்ணது. அப்படி வந்து ஒரு கட்டத்துல வந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஃபுல் டைம்ல. பாரதி ராஜா மாதிரி பாரதி எப்படி ஒரு பக்கம் நடிக்கும் அது மாதிரி நடிக்க ஆரம்பிச்சு. இன்னொன்று இவருக்கு அந்த நடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, ஆல்ரெடி நிறைய நடிச்சிருக்காரு அப்படிங்கிறதுனால அதை கொஞ்சம் ஈஸியா பண்றாரு. இன்னொன்று எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, ஒன்று பண்றோம் அப்படிங்கிறத தாண்டி அதுலேயே ஒன்று நல்லா பண்ணணுமே அப்படின்னு நினைச்சுதான் அந்த கூகுள் குட்டப்பா பண்ண மலையாள ரீமேக் பண்ணது ஒன்று இருக்குல்ல, அது அங்கே சுராஜ் வெஞ்சரமோடு எக்ஸ்ட்ரா நிறைய பண்ணியிருந்த படம்.
அந்த அட்டெம்ப்டை நான் பாராட்டுறேன். சரி ஏதோ வருது சும்மா நடிக்கிறோம் அப்படிங்கிறது இல்லாம சரி பெட்டரா ஒண்ணு பண்ணிடுவோமே, ஒண்ணு பண்ணலாமே, நம்ம நடிக்கவும் செய்யலாமே, நம்ம எப்படி நடிக்கிறோம் அப்போ ஒரு நல்ல கேரக்டர் பண்ணா எப்படி இருக்குன்னா அந்த ஒரு என்ன அந்த ஒரு தாகம் இருக்குல்ல, அந்த ஒரு இச்சிங் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம் ஒரு கலைஞனுக்கு. நிறைய படம் பண்ணியாச்சு, பெரிய பெரிய ஹிட்லாம் கொடுத்தாச்சு, ஏதோ வருது நடிக்கிறோம் போறோங்கிறது ஃபைன். அதுக்கு நடுவில் அவர் ஒன்று ட்ரை பண்றது ஒன்று இருக்குல்ல, அதை நான் நல்ல ஒரு பாசிட்டிவான கத்துக்க வேண்டிய விஷயமா பாக்குறேன். நம்மளால ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், ரைட்ஸ் வாங்கி ஒன்று பண்ணிட முடியும், நம்ம அசிஸ்டன்ட் ரைட்டர்ஸை வச்சு ஒரு படம் அவங்களுக்கு ஒரு படம் கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம நடிச்சலாமே ஒரு நல்ல நம்மளே ஏன் ட்ரை பண்ணக்கூடாது நினைக்கிற அந்த ஹேபிட்டை நான் நல்லதா பாக்குறேன். அவர் ஸ்கிரீன்ல வந்தாலே ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி வருது. அரண்மனையெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம், அந்த பேய் பத்தின கதைகள்லாம் சொல்லிட்டு இருக்கப்ப அவரு ஒரு முக்கியமான இன்ஸ்பெக்டரா வந்து பேசுவாரு, என்னையா சொல்றீங்க நீங்கிற மாதிரி கலாய்ப்பாரு. அவ்வளவு நேரம் பேசிக்கிறதால உண்மையிலே கலாய்க்கிற மாதிரி ஒரு விஷயத்துல பண்ணிருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் ரொம்ப வைபான ஆளு. ஆமா, ரொம்ப வைபான ஆளு. ஸ்கிரீன் பிரசன்ஸ், நல்ல ஸ்கிரீன் பிரசன்ஸ் இருக்கிற ஆளு. சிவாஜி சார் கூட போயிட்டு பழைய பால வந்து நடிக்க சொல்லி கொடுத்துருக்காரு. அப்படி எங்க நீ நடிப்பு சொல்லி கொடுறாசா அப்படின்னு பாரா. இல்ல சார் அது கொஞ்சம் எங்க நீ நடிப்பு சொல்லி கொடுறாசா அப்படின்னா நடிச்சு காமிப்பாரா, வெக்கமே இல்லாம அவரே சொல்றாரு நடிச்சு வர காமிப்பேன். ஓஹோ நல்ல நடிகையா, நடிக்க வேற செய்யற, நல்ல டைரக்டர் தான் நினைச்சேன் அப்படின்றது. இந்த சீனை சொல்லிடுறேன், படையப்பா வந்ததுனால சிவாச்சார் ஃபர்ஸ்ட் போயிட்டாராம். இவர் அடாவடியான ஆளு. அந்த ஒரு சீன் வந்து இந்த பூஜை போட நிறைய ஐயர் கெட்டப்ல நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஏதோ உள்ள குறுக்க வந்துட்டாங்களாம் சீன் எடுத்துட்டு இருக்கும்போது. ஜூனியர் ஆர்டிஸ்ட் போட்டு அடி நடிச்சிருக்காரு, அறிவில்லை அப்படி இப்படின்ட்டு. சரி அது தப்பு தான் பொலிட்டிக்கலி சொல்றேன். சிவாஜி ஐயர் எல்லாம் போட்டு அடிச்சிருக்காங்க. அவர் என்ன நினைச்சார், ஏதோ பூஜை பண்ண வந்தவங்க உண்மையான ஐயர்களை போல ஐயர் போட்டு அடிச்சிருக்காங்க, பொறுக்கி டைரக்டரா இருப்பாங்க. சார் ஐயர்லாம் இல்லை சார், அவங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட். அப்படியா, அதுக்காக எப்படியா கத்துறதெல்லாம் பார்த்துட்டு ஒரு சீன்ல மேல இருந்து சிவாஜி சார் வந்து நடந்து வரணுமா, மேல இருந்து படியில இருந்து நடந்து வந்து கீழே நிக்கணும் போல இருக்கு. ஒரே டேக்ல முடிக்கணும், அவர் உடம்பு சரியில்ல, திருப்பி எடுக்க முடியும், ஏன்னா அவ்வளவு தூரம் நடந்து வரணும், திருப்பி அவர் மேல போகணும், திருப்பி வரணுங்கிற கஷ்டம்னால சொல்லி வச்சிருக்க போல ஏதோ தப்பா ஆயிடுச்சான். இப்ப எப்படி இவரை திருப்பி போக சொல்றது, பயங்கரமா திட்டுறாங்க, என்னடா பண்றீங்க அப்படி அறிவில்லைன்னு திட்டிட்டு இப்படி இப்ப சொல்றது சார் திரும்பி பாக்குறாங்க, சிவாஜி சார் மேல டென்ஷன் ஆயிட்டேன், என்னத்த அப்படின்னு அவர் போயிட்டாரு போல இருக்கு மேல. இந்த மாதிரி சிவாஜி சாரோட அனுபவம். கமல் சார் முன்னாடி தம் அடிக்க மாட்டாராம், எல்லாரும் கூட தம் அடிப்பார். ரஜினி சார் கூட தம் அடிச்சிட்டு இருப்பாரா. அந்த 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 ஒரு மாதிரியான அந்த ஒரு தக்கான ஆளுன்னு வச்சுக்கோங்களேன், தம் அடிப்பாரா. கமல் சார் அவரே சொல்றாரு, கமல் சார் கூட மட்டும் தம் அடிக்க மாட்டேன் ஏன் அப்படின்னு கேட்டா, ஒரு வாட்டி தம் அடிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் படத்துல அடிச்சிட்டு போல இருக்கு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரோ கேசரிக்கோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷூட்டிங் பார்க்க வந்தாங்க. இவர் தம் அடிச்சிட்டு பார்த்து ஒருத்தர் கூப்பிட்டு அசிங்கமா திட்டாரா, பெரிய இதுன்னு நினைப்பேன் உனக்கு அப்படி இப்படின்னு பயங்கரமா திட்டாரு. என்ன அப்படி எப்படி எப்பேற்பட்ட நடிகை நம்ம ஸ்கிரீன்ல பார்த்துட்டு அவர் என்ன ரேஞ்சில் நம்ம வச்சிருக்கிறோம், இன்னைக்கு டைரக்டராக அவர் கூட ஒரு படம் பண்ணிட்டா அவர் முன்னாடி தம் அடிப்பியா நீ தொலைச்சிரும் அப்படின்ட்டா. ஐயோ உண்மையா தப்புதான் போல இருக்கு அப்படின்ட்டு அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கமல் சார் முன்னாடி தம் அடிக்கிறது இல்லையா, புரியுதா. இந்த மாதிரி அவரோட பர்சனல் அவர் பண்ற விஷயங்கள் நிறைய இருக்கு. இந்த மாதிரி ஸ்டோரிஸ் வந்து நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கிறோம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனாலிட்டி, ஒரு தக்கான ஆளு, ஒரு ரூடான ஆளு, ஆனா ரொம்ப நல்ல விஷயங்கள் பண்ணக்கூடிய ஒரு அன்பான ஆளு, ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பர்சனாலிட்டி, ஒரு நல்ல டைரக்டர், கமர்ஷியல் வித்து தெரிஞ்ச ஆளு. இன்னொன்று எல்லாத்துக்குமே இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரோல் எடுத்து நடிக்கிறது. நான் சொன்ன மாதிரி சும்மா பேருக்கு மட்டும் நடிக்காம அதுலேயே ஏதாவது ஒன்று பெட்டரா பண்ணி நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம், படங்கள் ப்ரொடியூஸ் பண்றது, அதுக்கு காரணமா இருக்கக்கூடிய பேஸா இருக்கக்கூடிய ஒரு அன்பு. இந்த மாதிரி வந்து கே.எஸ். ரவிக்குமாரை நம்ம வந்து பேசணும்னா நிறைய பேசலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான செலிபிரிட்டி தமிழ் சினிமாவோட ஒரு லெஜண்ட் தான் கண்டிப்பா. கே.எஸ். ரவிக்குமார் அவர்களுக்கு நம்முடைய விசில் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நிச்சயம் ப்ரோ, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா அவரோட படங்கள்னு ஆரம்பிச்சு பர்சனாலிட்டி ஏகப்பட்ட விஷயங்கள் பேசியிருக்கோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்வர்சேஷன் இருந்துச்சு. நன்றி. தேங்க்யூ.